Khaja Najmuddin Saab, கேக்குதுங்களா? Hi, always, yeah. Yes, கேக்குதுமா? always நான் பேசுறது கேக்குதா? जी பேசுதுங்க. கேக்குதுங்க Hai Saab. So we'll commence in roughly 1 minute, sir. Hello. Khaja Najmuddin Saab, கேக்குதுங்களா? Hi, always, yeah. Khaja sir? जी. Then we'll start now, sir. Alhamdulillah. Please. The numbers now? So only 16. Can we wait another 5 minutes or? Another 5 minutes we can wait, always. Okay, sir. Alhamdulillah. Just 5 minutes, huh? Yeah, the information has reached many people, but I think they will be joining in 1 or 2 minutes. We'll just wait for 5 minutes.
Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Hope we can start now. Yes, sir. Bismillah. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சேலம் எக்கனாமிக் சேம்பர் வழங்குகின்ற பிரிட்ஜிங் த கேப் என்னும் லெக்சர் சீரியஸ், அதாவது இடைவெளி நிரப்பும், தொழிற்சாலைகளுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் மாணவர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கும் இடையே உள்ள அந்த இடைவெளியை நிரப்புவதும் மிகப்பெரிய விஷயமாகும். அதனுடைய அடிப்படையில் சேலம் எக்கனாமிக் சேம்பருடைய எஜுகேஷன் விங் சார்பாக இன்று முதலாவதாக இந்த லெக்சர் சீரியஸ் துவக்கப்படுகிறது. இந்த சீரியஸ் துவங்குவதற்கு முதலில் நான் முகமது ஒவைஸ் ஏசிசியுடைய ஐடி பிரிவை சேர்ந்தவரை குரானுடைய வசனத்தின் மூலமாக துவங்கி வைக்க அழைக்கிறேன். ஒவைஸ், ஓவர் டு யூ. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. Allah says in the glorious Quran, by the passage of time, surely humanity is in grave loss, except for those who have faith, do good, and urge each other to the truth, and urge each other to perseverance. Alhamdulillah. ஜஸாக்குமுல்லாஹ் கைர் ஒவைஸ். ஸோ நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பாக சேலம் பொருளாதார கூட்டமைப்பு, அதாவது சேலம் எக்கனாமிக் சேம்பரை பற்றின ஒரு சிறிய அறிமுகம் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். ஸோ சேலம் எக்கனாமிக் சேம்பர் என்பது சேலம் பொருளாதார கூட்டமைப்பு என கூறப்படும் சேலம் எக்கனாமிக் சேம்பர் என்பது உருவாக்கும் என்ற ஒரு சீரிய இலக்கு துவக்கப்பட்டுள்ளது. இது நமது இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு, அவருடைய மேம்பாட்டை கருத்தில் கொண்டு, மக்களுக்கு தொண்டு புரிவதற்காகவும் சமூகத்தை உள்ள அனைவருக்கும் தொண்டு புரிவதற்காக லாப நோக்கமின்றி செயல்படும் ஒரு அரசியல் தொடர்பு அல்லாத அமைப்பாகும். இதனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா உருவாக்கவும் சொல்லியிருக்கும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா முதல்ல உருவாகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தவங்களை உருவாக்க முடியும். ஸோ அதை அடிப்படையாக கொண்டு தனி மனித மேம்பாடு, ஏன்னா தனி மனிதன் மேம்பாடு அடைந்தால்தான் அதன் தொடர்ச்சியாக அவனுடைய குடும்ப மேம்பாடையும். ஸோ தனி மனித மேம்பாடு, அதற்கு பிறகு குடும்பங்களின் மேம்பாடு, ஒரு குடும்ப மேம்பாடு அடைவதால் அந்த சமூகம் மேம்பாடு அடையும். ஸோ சமூக மேம்பாடு, இந்த மூன்றையும் தொடர்ச்சியாக செய்வதன் மூலமாக ஒட்டுமொத்த சமூகமாக நம் நாட்டின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டில் பங்கெடுப்பதே இந்த சேலம் பொருளாதார கூட்டமைப்பின் சிறிய இலக்காகும். இதில் கல்வியாளர்கள், தொழிலதிபர்கள், வியாபாரிகள், தொழில் முனைவோர்கள், சமூக ஆர்வலர்கள், அரசு ஊழியர்கள், மாணவர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் என பலரும் பங்கெடுத்துள்ளனர். இந்த அமைப்பு 4 பிரிவுகளை கொண்டு செயல்படுகிறது. முதலாவதாக டீன் பிரிவு, இரண்டாவதாக சமூக பிரிவு சோஷியல் விங், மூன்றாவதாக பொருளாதாரம் பிஸ்னஸ் விங், நான்காவதாக கல்வி மற்றும் கல்வியல் என்கின்ற எஜுகேஷன் விங். ஸோ இந்த 4 பிரிவுகளை கொண்டு, இந்த 4 பிரிவின் மூலமாக மக்களுக்கு பயனுள்ள பல காரியங்களை இந்த சேலம் எக்கனாமிக் சேம்பர் செய்து கொண்டு இருக்கிறது. கடந்த மாதம் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி சேலத்தின் மக்களுக்கு பல்வேறு சமூக காரியங்களை செய்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த சேலம் எக்கனாமிக் சேம்பருடைய எஜுகேஷன் விங்கின் ஒரு பகுதியாக இன்று தொடங்கி அடுத்த 2 மாதங்களுக்கு மாணவர்களுக்கு, ஏன்னா இப்பொழுது உயர்கல்வி பயின்று கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு லெக்சர் சீரியஸ் நடத்த உள்ளோம். அதன் முதல் பகுதியாக இன்று பிரிட்ஜிங் த கேப்
சீரீஸில் முதல் பகுதியாக இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் மற்றும் மேனுஃபேக்சரிங் ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் இதை பற்றின 2 லெக்சர்கள் நமது சவுதி அரேபியாவில் இருந்து முகமது ஒவைஸ் மற்றும் ஃபைரோஸ் அவர்கள் நமக்காக வழங்குள்ளனர். ஸோ இந்த நிகழ்ச்சிக்காக வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் சேலம் எக்கனாமிக் சேம்பரின் சார்பாக முதலில் சலாம் சொல்லி வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்டுள்ள கருத்துக்களை மிக தெளிவாக கூர்ந்து கவனித்து உங்கள் எதிர்காலத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியரிங் இந்த துறையில் இருக்கின்ற வாய்ப்புகள் பற்றி, இந்த துறையின் மற்ற செயல்பாடுகள் பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்ள ஜுபைலிலிருந்து முகமது ஒவைஸ் அவர்களை அழைக்கின்றேன். ஒவைஸ், ஓவர் டு யூ. Assalamu alaikum. Bismillah ar-Rahman ar-Rahim. First of all, Jazakallah khair for the nice introduction and all the SCC coordinators for organizing this program. Now we will start with the first section of the webinar on instrumentation and control system engineering. In this slide, I am going to give a brief introduction about myself. My name is Muhammad Uwais. என்னோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் பல்லப்பட்டி. நான் மேட்டுப்பாளையத்தில் செட்டில் ஆயிருக்கோம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். I am a BE graduate in Electronics and Instrumentation Engineering from St. Peter's Engineering College, Chennai. I possess total 13 years of Middle East experience in EPC construction industry, which includes oil, gas and petrochemical projects. நான் மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அதில் 3 வந்து மெகா ப்ராஜெக்ட்ஸு. அந்த 3 ப்ராஜெக்ட்ஸில் டிசைன்லேருந்து க்ளோஸ் அவுட் வரைக்கும் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். I have handled position from junior level to leadership level. My roles include junior instrument engineer, pre-commissioning engineer, PMC engineer, project engineer, and currently working as a team leader. During my career history, I acquired below additional certification from the International Professional Organization. The first one is Certified Automation Professional from International Society of Automation, USA. The second one is Functional Safety Engineer from TÜV Rheinland, Germany. I possess major experience in installation and commissioning of various instrumentation and control systems, which include DCS, ESD, various PLC subsystem, special instruments like analyzer, radar, ultrasonic instruments from MNC supplier. Now we will move to the main topic. In this slide, I am going to give a brief introduction about the instrumentation and control system engineering. First, we will go through the definition of this engineering. INC is a branch of engineering that deals with study of devices used for measurement and control of process variable within a production or manufacturing area without human intervention. இப்போ இந்த டெஃபினேஷனுக்கு நீங்கள் அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு ரிஃபைனரி ப்ராசஸ் இருக்குது. அதில் ஒரு பெட்ரோல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ப்ராசஸ், டெம்பரேச்சர், லெவல், ஃப்ளோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகக்கூடிய ப்ராசஸ் வேரியபிளை மெஷர் பண்ணி அதை ஒரு ப்ரீடிட்டர்மைன் செட் பாயிண்ட்ஸில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் டிவைசஸ் செய்யுது. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராசஸ் பிளான்ட் எடுத்தாலும் 3 டைப் ஆஃப் டிவைசஸ் இருக்குது. த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெஷரிங் டிவைசஸ். இது வந்து டிரான்ஸ்மிட்டர் சென்சர்ஸ்லாம் இருக்கும். இதாக வந்து நம்ம ப்ராசஸ்லேருந்து மெஷர் பண்ணக்கூடிய டிவைசஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் ஆர் கண்ட்ரோல் சிஸ்டம். இதான் வந்து ஹார்ட் ஆஃப் தி ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங்லாம், லாஜிக்ஸ்லாம் ப்ரோக்ராம் பண்ணி பிளான்ட்டை வந்து ஆட்டோமேட்டாக ஒர்க் பண்ணுறக்கூடிய ப்ரோக்ராமிங்லாம் இதில் தான் லோட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கண்ட்ரோல் எலிமெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வால், மோட்டார் ஆன் ஆஃப் சிக்னல்ஸ், இந்த மாதிரி சிக்னல்ஸ் இருக்கும். இந்த ஃபைனல் கண்ட்ரோல் எலிமெண்ட்ஸ் என்ன செய்யணும்னா கண்ட்ரோல் சிஸ்டத்துலேருந்து ஃபீட்பேக் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸை வந்து மேனிப்புலேட் பண்ணும். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது, ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் கூட சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா,
ஒரு கம்ப்ளீட் பிளான்ட்டை வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாமல் ப்ரோக்ராம் லாஜிக் படி ஆப்ரேட் பண்ணுறனால தான் இந்த இன்ஜினியரிங் வந்து ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் கூட சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன டெஃபினிஷனை வந்து கீழே ஒரு சிம்பிள் ஒரு லெவல் கண்ட்ரோல் லூப் மூலியம் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் லெவல் இருக்குது. இப்போ ரைட் நவ் அது வந்து லெவல் டிரான்ஸ்மிட்டர் வந்து தான் மெஷரிங் டிவைஸ். அது 70% ரீட் ஆகிட்டு இருக்குது. இந்த லெவல் டிரான்ஸ்மிட்டர் வந்து கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா லெவல் கண்ட்ரோலர். அதுக்கு வந்து 70% ஃபீட்பேக் கொடுக்குது. இப்போ இந்த கண்ட்ரோல் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா மேலே 65% ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. மீனிங் இந்த 65%ல தான் இந்த டேங்கை வந்து ஆப்ரேட் பண்ணும். ஸோ இப்போ இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் என்ன செய்யும்னா, இந்த மெஷர் பண்ண 70%யும் இந்த ப்ரோக்ராம் பண்ண 65%யும் கம்பேர் பண்ணி எரரை கிரியேட் பண்ணி அந்த 5% எரரை ரிமூவ் பண்ணுறக்காக அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ராசஸில் உள்ள வால்வை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். எய்தர் ஓப்பன் பண்ணும், க்ளோஸ் பண்ணும், கண்டினியூஸாக வந்து மேனிப்புலேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் மேனிப்புலேஷனுங்குவாங்க. அதனால தான் ஸோ இதான் இந்த சிம்பிள் லெவல் கண்ட்ரோல் ப்ராசஸ்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஐஎன்சி ஜாப் ரோல் பார்த்துடலாம். ஐஎன்சி ஜாப் ரோல் டீல்ஸ் வித் 4 சீக்வென்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி இன் அ ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள். இப்போ ஜென்ரலாவே எந்த ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா 4 ஃபேஸ் இருக்குது. டிசைன் ஃபேஸ், ப்ரொக்யூர்மென்ட் ஃபேஸ், இன்ஸ்டாலேஷன் ஃபேஸ் அண்ட் மெயின்டனன்ஸ் ஃபேஸ். டிசைன் ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபேஸ். இதுல தான் வந்து ஒரு ப்ராசஸ் பிளான்ட்ட பில்ட் பண்றக்கூடிய டிசைன் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மென்ட் ஃபேஸ். இது என்ன செய்வாங்கன்னா, டிசைன் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஃபேஸ். இது வந்து இப்போ ப்ரொக்யூர் பண்ணிட்டு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வேர் ஹவுஸ்க்கு வந்துரும். அதுக்கப்புறம் இதை வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுவாங்க. 4th ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மெயின்டனன்ஸ் ஆர் ஆப்பரேஷன் ஃபேஸ். இந்த ஃபேஸ்ல தான் வந்து இன்ஸ்டால் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ல லாங் டேர்மா பிரேக் டவுன் ஆகாம ப்ரொடக்ஷனுக்காக லாங் டேர்மா ஆப்பரேட் பண்ணுவாங்க. In this slide, we will go through the DCS control system architecture. இப்போ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தோட ஒரு ஆர்கிடெக்சருங்குவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஃபீல்ட் டிவைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மார்ஷலிங் கேபினெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். நான் ஒரு டாட்டட் லைன் போட்டிருக்கேன்ல, இதான் மார்ஷலிங் கேபினெட்டுங்குவாங்க. இந்த கேபினெட்லாம் வந்து ரேக் ரூமில் இருக்கும். இப்போ இந்த கேபினெட்டுக்குள்ளே தான் சிபியூன்னு இருக்கும். இந்த சிபியூவில் தான் வந்து இன்ஜினியர்ஸ் வந்து ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஃபீல்ட் டிவைசஸ் வந்து ஃபீல்டில் லொக்கேட் ஆகிருக்கும். அது வந்து ப்ராசஸ் லைனில் வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கும். இப்போ இதுக்கு மேலே உள்ள லெவல் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டர் கன்சோல்ங்குவாங்க. இந்த கன்சோலில் தான் உட்காந்து வந்து ஆப்ரேட்டர் வந்து கம்ப்ளீட் பிளான்ட்டை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து பிளான்ட் வந்து ஆட்டோ மோட்ல தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. டைம் டு டைம் எதுவும் இன்டர்வென்ஷன் தேவைன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி கோஆர்டினேட் பண்ணுவாங்க இந்த ஆப்ரேட்டர் கன்சோலில் உட்காந்துது. இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் மேஜர் காம்ப்ளெக்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், இது பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டட் கண்ட்ரோல் சிஸ்டம்ங்குவாங்க. இந்த கண்ட்ரோல் சிஸ்டமோட மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும், மீனிங் மேனிப்புலேட் பண்ணும், லெவல், ஃப்ளோ, டெம்பரேச்சர் இதெல்லாம் மேனிப்புலேட் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற சப்சிஸ்டம்ங்குவாங்க, மற்ற சிஸ்டத்து கூட இன்டர்ஃபேஸ் பண்ணும், மீனிங் எல்லா வேல்யூஸும் பிளான்ட்ல உள்ள எல்லா சிஸ்டத்தையும் இந்த டிசிஎஸ் மூலியம் மானிட்டர் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இஎஸ்டிங்குவாங்க, இது பேர் வந்து எமர்ஜென்சி ஷட் டவுன் சிஸ்டம். இதோட மெயின் வேலை என்ன பண்ணுன்னா மெயினாக ஷட் டவுன் பண்ணும் பிளான்ட்டை வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாய்லரில் வந்து 100 பார் தான் ஆப்ரேட் பண்ணனா 100 பாருக்கு மேலே ஆயிடுச்சுன்னா வந்து பிளான்ட்டை வந்து ட்ரிப் பண்ணும், ஷட் டவுன் வாலை க்ளோஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி லாஜிக்லாம் வந்து இந்த இஎஸ்டி சிஸ்டத்தில் வந்து லோட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏபிசிஎஸ்ன்னு ஒரு கேபினெட் இருக்குது. இதுதான் வந்து அட்வான்ஸ் ப்ராசஸ் கண்ட்ரோல் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டை ஒன்றும் எஃபிஷியண்ட்டாக மானிட்டர் பண்ணுறக்குள்ள ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும், ஃபைன் டியூனிங் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். In this slide, we will go through the job opportunities for INC engineer. INC engineer opportunities are available in almost all process and manufacturing industries such as steel, oil, petrochemical, power, biomedical, defense, food processing and automobile industry. ஸோ இந்த மேஜர் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ஐஎன்சி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் இந்த வெபினாரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெயினாக ப்ராசஸ் ஆர் இபிசி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் உள்ள அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி ஒன்றுன்னா பார்த்துடலாம். ஏன் இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி பார்க்குறான்னு சொன்னால் மெயினாக ஐஎன்சி இன்ஜினியரோட அதிக வேகன்சி இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி கம்பெனிஸை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் ஜஸ்ட் ஃபார் அவேர்னஸ்ஸு. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் வேகன்சி வந்து இபிசி கம்பெனிஸில் இருக்கும். இது இப்படின்னா வந்து இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிங்குவாங்க.
இந்த கம்பெனி தான் இனிஷியலா வந்து ஒரு பிளான்ட்ட இன்ஜினியரிங் பண்ணி, ப்ரொக்யூர் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இதான். இதுல நெறைய ஐஎன்சி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அதிகமா இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் நேம் பார்த்தீங்கன்னா, எல்&டி, புஞ்சிலாய்ட், இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட், சாம்சங் இன்ஜினியரிங், பெக்டல், சைபம் டெக்னிக் இந்த மாரி கம்பெனிஸ்லாம் அடங்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் கம்பெனி ஆர் இது வந்து ஆப்பரேட்டிங் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனிஸ் வந்து லாங் டெர்மா வந்து பிளான்ட்ட வந்து புரொடக்ஷனுக்கு வந்து ஆப்பரேட் பண்ணுவாங்க. இது சம் ஆஃப் தி கம்பெனிஸ் நேம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆயில், கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், என்டிபிசி, மணலி பெட்ரோகெமிக்கல்ஸ் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். அடுத்த டொமைன் பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் கம்பெனி. இந்த கம்பெனிஸ் என்ன செய்யும்னா, மேல சொன்ன இந்த 2 கம்பெனிஸுக்கும் எய்தர் வந்து ஸ்டார்ட் அப் சப்போர்ட்டோ, ஆர் வந்து பிளான்ட் ரன் ஆறப்ப லாங் டெர்ம் சர்வீஸ் சப்போர்ட்டோ, அதே மாரி ப்ராடக்ட்ஸ வந்து சப்ளை பண்ணக்கூடிய ப்ரொக்யூர்மென்ட் சப்போர்ட் இந்த மாரி ரிலேட்டட் வொர்க்ஸ்லாம் இந்த கம்பெனிஸ் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா, எம்என்சி கம்பெனிஸ் இன்க்ளூடட் வந்து யோக்கோகோவா, ஹனிவெல், எமர்சன், ஏபிபி, குரோனே இந்த மாரி கம்பெனிஸ்லாம் இருக்குது. Next, in this slide, we will go through the primary roles of instrument job profiles. The first is instrument design engineer. They involve in feed or detailed design of new or upgradation projects of process facility. இப்போ ஃபீடுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்ட் இன்ஜினியரிங் அண்ட் டிசைன் சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல இனிஷியல் டிசைன் ஆர் கான்செப்ஷுவல் டிசைன்ங்குவாங்க. இந்த ஃபேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மெஷர்மென்ட் டெக்னாலஜி இந்த மாரி டெக்னாலஜிஸ வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெவல் டெக்னாலஜிய ஃபைனலைஸ் பண்ணோம். அந்த லெவல் மெஷர்மென்ட்க்கு வந்து எய்தர் நம்ம வந்து ரேடார் லெவல் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாமா? இல்ல வந்து அல்ட்ராசானிக் லெவல் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாமா? இல்ல கன்வென்ஷனல் டிபி மெஷர்மென்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாமா? இந்த மாரி டெக்னாலஜிலாம் இந்த இனிஷியல் ஆர் கான்செப்ஷுவல் டிசைன் ஃபேஸ்ல வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் சிஸ்டம் ஆர்க்கிடெக்சர ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன் ஆர்க்கிடெக்சர ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரோல் சிஸ்டத்துல ஒரு பிளான்ட்ல வந்து எத்தனை வகையான கண்ட்ரோல் சிஸ்டம் வேணும்? ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் வேணுமா? இஎஸ்டி வேணுமா? வேற என்னென்ன சப் சிஸ்டம் வேணும்? பர்னர் மேனேஜ்மென்ட் சிஸ்டம், கம்ப்ரசர் கண்ட்ரோல் சிஸ்டம். அதே மாரி வந்து டெக்னாலஜி, டிரான்ஸ்மிஷன் டெக்னாலஜி வெதர் ஹார்ட் புரோட்டோகால யூஸ் பண்ணலாமா? ஃபவுண்டேஷன் ஃபீல்ட் பஸ் புரோட்டோகால யூஸ் பண்ணலாமா? ஸோ இந்த மாரி இனிஷியல் கான்செப்ட்லாம் இந்த ஃபீல்ட்ல வந்து ஃபைனலைஸ் பண்ணிருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டீடைல் டிசைன் ஃபேஸ். இந்த ஃபேஸ்ல டிசைன் இன்ஜினியர் என்ன செய்வாங்கன்னா, இன்ஸ்டாலேஷனுக்கு தேவையான ஐஎஃப்சி டிராயிங்ஸ்ங்குவாங்க. அதாவது வந்து இஷ்யூட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் டாக்குமெண்ட்ஸ். இந்த மாரி டாக்குமெண்ட்ஸ்லாம் பிரிப்பேர் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. Some of the IFC documents include like instrument list, data sheets, cable schedule, cable routing diagram and installation hookup diagram. ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் தி டயகிராம்ஸ். அது போக ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன செய்வாங்கன்னா, இந்த இன்ஸ்டால் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு ஏத்த வந்து மெட்டீரியல் ரிக்வெஸ்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி, சப்ளையருக்கு குடுத்து வர கொட்டேஷன வந்து அந்த கொட்டேஷன் வந்து ஸ்டாண்டர்டுக்கும் டேட்டா ஷீட் படி மேட்ச் ஆகுதான்னு வெரிஃபை பண்ணி, அத அப்ரூவ் பண்ணி ப்ரொக்யூர்மென்ட் ப்ராசஸ இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சம் ரோல்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமென்ட் டிசைன் இன்ஜினியர். Next, we will move to the instrument or automation sales engineer. They involve in sales or marketing of instrumentation and control system products. இவங்க என்ன செய்வாங்கன்னா, டிசைன் இன்ஜினியர்லேருந்து வந்த மெட்டீரியல் ரிக்வெஸ்டேஷன் ஆர் டேட்டா ஷீட்ஸை வந்து அவங்க ரெவ்யூ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொட்டேஷன் கொடுப்பாங்க எண்ட் யூசருக்கு. எய்தர் அது இபிசி கம்பெனியாக இருக்கலாம், இல்லை வந்து ப்ராசஸ் கம்பெனியாக இருக்கலாம், லைக் ஓஎன்ஜிசி அந்த மாதிரி அப்கிரேடேஷன் ப்ராஜெக்ட்ஸ் கம்பெனியாக இருக்கலாம். அவங்களுக்கு கொடுத்து அதை அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் அவங்களு அந்த ஐஎன்சி ப்ராடக்ட்ஸை வந்து சப்ளை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியர். இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த டிசைன் இன்ஜினியர் இஷ்யூ பண்ண ஐஎஃப்சி டயக்ராம்ஸை வச்சு they will be executing the instrument installation and pre-commissioning of new facilities within allocated time, cost and quality. ஸோ அவங்க வந்து புது ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இன்வால்வ் ஆவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ப்ராஜெக்ட் இந்த இன்ஜினியர் வந்து மெகா ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து 2 ரோலா பிரிவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மெகா ப்ராஜெக்ட்ஸாக இருந்தால் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிக்கு குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியர் இருப்பாங்க. அதே மாதிரி ப்ரீ கமிஷனிங் ஆக்டிவிட்டி லைக் கேலிபிரேஷன், லூப் செக் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிக்கு ஒரு செட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியர் இருப்பாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெகா ப்ராஜெக்ட்ஸில் வந்து வேகன்சி எப்பயுமே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாக வேகன்சிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஆர் குவாலிட்டி இன்ஜினியர். இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆர்டர் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் வேர் ஹவுஸ் வந்தவொடனே அதை ஃபர்ஸ்ட் இனிஷியல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அப்போதான் ஆர்டர் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஆர்டர் பண்ண டேட்டா ஷீட் படி வந்திருக்கான்னு வெரிஃபை பண்ணுவாங்க. அது போக
அதை வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் இன்ஸ்டால் பண்ணோடனே அந்த இன்ஸ்டாலேஷன்லாம் ஸ்டாண்டர்ட் படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா, மீனிங் ஸ்டாண்டர்டை கம்ப்ளை ஆகுதான்னு சொல்லி வெரிஃபை பண்ணுவாங்க. In this slide, we will go through the primary roles of other instrument job profile. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோமேஷன் ஆர் கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியர். இப்போ எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் 2 டைப் ஆஃப் ஆட்டோமேஷன் கான்ட்ராக்டர் இருப்பாங்க. ஒன்று வந்து மேக் ஆட்டோமேஷன் கான்ட்ராக்டர், அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்சிஸ்டம் ஆட்டோமேஷன் கான்ட்ராக்டர். இந்த மேக் ஆட்டோமேஷன் கான்ட்ராக்டர்னா மெயின் ஆட்டோமேஷன் கான்ட்ராக்டருங்குவாங்க. இவங்க தான் வந்து காம்ப்ளெக்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் சச்சஸ் டிசிஎஸ், இஎஸ்டி இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டத்தை வந்து டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி சப்ளை பண்ணுவாங்க. இந்த சப்சிஸ்டம் ஆட்டோமேஷன் கான்ட்ராக்டர் என்ன செய்வாங்கன்னா, இப்போ சில ஸ்பெசிஃபிக் ஸ்கிட் பேக்கேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்ரஸர் கண்ட்ரோல் சிஸ்டம், பர்னர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஸ்கிட் பேக்கேஜுக்கு வந்து அவங்களுக்குனே ஒரு ப்ரொப்ரைட்டரி லாஜிக் இருக்கும். அவங்களுக்குனே ஒரு ப்ரொப்ரைட்டரி டியூனிங் டெக்னிக்ஸ் இருக்கும். ஸோ அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்போ அவங்களுக்குனே ஒரு பிஎல்சியை வந்து ப்ரொக்யூர் பண்ணி, அதில் அவங்களோட லாஜிக்கை லோட் பண்ணி, ஸோ தனியா வந்து அவங்க ஸ்கிட்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து ஒரு பிஎல்சி மாதிரி பேக்கேஜை தருவாங்க. ஃபைனலா இந்த பிஎல்சி டிசிஎஸ் கூட இன்டகிரேட் ஆயிரும். ஸோ இதான் வந்து சப்சிஸ்டம் ஆட்டோமேஷன் கான்ட்ராக்டர். ஸோ இப்போ வந்து மேக் ஆட்டோமேஷன் இன்ஜினோட ரோல்ஸை பார்த்துடலாம். Their roles include programming, developing HMI graphics and testing of new system. அதே மாதிரி இப்போ ரன்னிங் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியர் என்ன செய்வாங்கன்னா, ப்ராசஸ் கண்ட்ரோல் டியூனிங்ல இன்வால்வ் ஆவாங்க. அது போக வந்து எக்ஸிஸ்டிங் லாஜிக்கை வந்து மாடிஃபை பண்ணுவாங்க ஆஸ் பர் எம்ஓசி. எம்ஓசின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் சேஞ்சுவாங்க. இதை ஏன் சேஞ்ச் பண்றாங்கன்னா, டிசைன் இன்ஜினியர் எவ்வளோ டேலண்டான டிசைன் இன்ஜினியரா இருந்தாலும் சில மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டிசைன் ஸ்டேஜ்ல. ஸோ இந்த மாதிரி டிசைன் ஃப்ளாஸை வந்து எப்போ கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னா, ஒரு பிளான்ட் வந்து ஸ்டார்ட் அப் ஆகிட்டு ஒரு 6 மந்த் ஆர் 1 இயர் அந்த மாதிரி ரன் ஆகிறப்போ இந்த மாதிரி டிசைன் ஃப்ளாஸ் தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி தெரிய வரப்ப அதை கரெக்ட் பண்றதுக்காக மேனேஜ்மெண்ட் ஆஃப் சேஞ்சுன்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்டை வந்து ப்ராசஸ் இன்ஜினியர், லாஸ் ப்ரிவென்ஷன் இன்ஜினியர், ஆப்ரேஷன் இன்ஜினியர், இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியர் இவங்கெல்லாம் ரெவ்யூ பண்ணி எல்லாரும் அக்ரி பண்ணி ஓகே இந்த லாஜிக்கை சேஞ்ச் பண்ணலாம்னு அக்ரி பண்ணி, அதுக்கப்புறம் இந்த டிசைன் ஃப்ளாஸை ரிமூவ் பண்றதுக்காக இந்த எக்ஸிஸ்டிங் லாஜிக்கை மாடிஃபை பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்சிஸ்டம் ஆட்டோமேஷன் இன்ஜினியர் எக்ஸாக்டா இதே கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியரோட எக்ஸாக்ட் ரோல் தான் செய்வாங்க. But however, they will be focusing on third-party PLC-based subsystem like burner management system, compressor control system. அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மெயின்டெனன்ஸ் ஆர் அனலைசர் இன்ஜினியர். இவங்க ரோல் எப்போ ஆரம்பிக்கும்னு சொன்னால், ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் ஆன அப்புறம் ஆப்ரேஷன் ஃபேஸில் வந்து ஆரம்பிக்கும். They maintain the healthiness of instruments in running facility to ensure they are operating without failure, or if failure occurred, restore the device with minimal downtime. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, மீனிங் அவங்க வந்து ஒரு ரன்னிங் பிளான்ட்டை வந்து இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து பிரேக் டவுன் பண்ணாம ஆர் அட்லீஸ்ட் மினிமல் டவுன் டைம்ல வந்து கண்டினியூஸா ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆவாங்க. இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னா 2 மெயின்டெனன்ஸ் ஸ்கெடியூல் இருக்குது. ப்ரிவென்டிவ் ஆர் கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் ஸ்கெடியூல். இந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஸ்கெடியூல்ல என்ன செய்வாங்கன்னா, ரெகுலரா வந்து வீக்லி ஆர் மந்த்லி வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து சர்வீஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேலிபிரேஷன் பண்ணோம், ஆர் வந்து லூப் டெஸ்ட் பண்ணோம், இம்பல்ஸ் லைன்ல இருக்க வந்து ஸ்லட்ஜை வந்து ரிமூவ் பண்ணோம். இந்த மாதிரி ரெகுலர் பீரியட்ல வந்து பிரேக் டவுன் ஆறக்கு முன்னாடி மெயின்டைன்ஸ் பண்ணுவாங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு புது கார் வாங்குறோம், அது எப்படி நம்ம ரெகுலரா ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு சர்வீஸ் கொடுக்குறோம், அந்த மாதிரி ஸ்கெடியூல் தான் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் ஸ்கெடியூல். இந்த ஸ்கெடியூல் என்ன செய்வாங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டா வந்து ப்ரோக் டவுன் ஆயிருச்சு. ஸோ ப்ரோக் டவுன் ஆனவுடனே ஃபெயிலியர் ஆயிருச்சு. அந்த ஃபெயிலியரை வந்து சீக்கிரம் அவங்களுக்கு உள்ள நாலேஜை வச்சு ரிப்பேர் பண்ணி இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸை வச்சு இம்மீடியட்டா இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நார்மல் ஆப்ரேட்டிங் பொசிஷனுக்கு வந்து ரீஸ்டோர் பண்ற ஸ்கெடியூல் தான் இந்த ஸ்கெடியூல். ஸோ அனலைசர் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா அவங்களும் எக்ஸாக்டா இதே ரோல் தான். பட் தே வில் பி ஃபோக்கஸிங் ஆன் மெயின்டைனிங் தி ப்ராசஸ் அனலைசர் லைக் கேஸ் குரோமட்டோகிராஃப், பிஹெச் அண்ட் குளோரின் அனலைசர். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் சர்வீஸ் இன்ஜினியர். இப்போ வந்து எந்த ஒரு பிளான்ட் எடுத்தாலும் சில ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க, ஆர் வந்து சொஃபஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க லைக் அல்ட்ராசானிக், ரேடார், வைப்ரேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், காம்ப்ளெக்ஸ் அனலைசர். இப்போ இந்த மாதிரி சொஃபஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து எய்தர் இனிஷியல் ஸ்டார்ட் அப் பண்ணனாலும் சரி, இல்லை வந்து ரன்னிங் பிளான்ட்ல ரிப்பேர் காம்ப்ளெக்ஸ் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணாலும் சரி, அதுக்குன்னே வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் இன்ஜினியரை வெண்டர்ட்ட இருந்து ட்ரைனிங் பண்ண இன்ஜினியர்னால மட்டும்தான் முடியும். ஏன்னு சொன்னீங்கன்னா, இந்த சொஃபஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ரொம்ப ரோபஸ்டா பில்ட் பண்ணியிருப்பாங்க.
இது வந்து அவ்வளோ சீக்கிரம் ரிப்பேர் ஆகாது. எய்தர் 6 மந்த் ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் இயர்லி ஒன்ஸ் தான் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாரி லாங் கேப்ல ஆறப்ப நம்ம வந்து பிளான்ட் மெயின்டனன்ஸ் இன்ஜினியருக்கு ஈவன் இவ்வளோ காஸ்ட்லி ட்ரெய்னிங் குடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணாலும், அவங்கனால வந்து அந்த பீரியட் வரம்போது அவங்க அந்த ட்ரெய்னிங் எல்லாம் மறந்துருவாங்க. அதே மாரி அவ்வளோ எஃபிஷியன்ட்டா ட்ரபிள் ஷூட் பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த மாரி இனிஷியல் ஸ்டார்ட் அப்க்கு ஆர் வந்து காம்ப்ளெக்ஸ் ட்ரபிள் ஷூட்டிங்லாம் வந்து இந்த இன்ஸ்ட்ருமென்ட் சர்வீஸ் இன்ஜினியர் இன்வால்வ் ஆவாங்க. Now we'll move to next slide. In this slide, we will go through the challenges and solution in getting an INC job. The first challenge, the primary challenge for graduate is to get a first job in core industry. இப்போ ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸே கம்மியா தான் பாஸ் ஆவாங்க. அதனால அவங்களுக்கு வேலை சீக்கிரமா இருந்தது. ஆனா இப்ப கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, the job market is very competitive and awareness has increased among candidates how to be successful. இப்ப நெறைய பேத்துக்கு தெரியும், நாம எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணா சக்சஸ் ஆக முடியும். ஜாப்ல எப்படி வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா பெர்ஃபார்ம் முடியும்னு நெறைய பேத்துக்கு தெரியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, எந்த கேண்டிடேட்ஸ் வந்து அந்தந்த ஸ்பெசிஃபிக் ஜாப் ரோல் நான் இன்ஸ்ட்ருமென்டேஷன் சொல்ல, ஈவன் எந்த டிசிப்ளினா இருந்தாலும், அந்தந்த ஸ்பெசிஃபிக் ஜாப் ரோலுக்கு ஏத்த மாரி அவங்களுக்கு ப்ரோஆக்டிவா அந்த அடிஷனல் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிறாங்களோ, அவங்க மட்டும் தான் இந்த ஜாப் காம்படிஷன்ல சர்வைவ் ஆக முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த அடிஷனல் ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணலான்னு சொல்லி இந்த ஸ்லைட்லயும் வரக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்லைட்லயும் நான் சில டெக்னிக்ஸ் சொல்றேன். த ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் இஸ் கெட்டிங் அடிஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ் த்ரூ தேர்ட் பார்ட்டி ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் ஆர் ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ். இப்போ வந்து பெய்டு கோர்சஸும் இருக்குது. இல்லன்னா ஃப்ரீ கோர்சஸ் ஆன்லைன் லேர்னிங் அகாடமி இருக்குது. அதுலலாம் நம்ம வந்து இப்ப ஜாயின் ஆகி ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இன்டர்வியூக்கு ஹெல்ப் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபைனல் இயர் படிக்கும்போதே ஆல்மோஸ்ட் லாஸ்ட் செமஸ்டர்ல வந்து இந்த மாரி பெரிய எம்ப்ளாயர்ஸ் ஓஎன்ஜிசி, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் இவங்கலாம் வந்து இம்ப்ளான்ட் ட்ரெய்னிங் சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது. யங் இன்ஜினியர்ஸ ட்ரெயின் பண்றதுக்கு. அது போக பார்த்தீங்கன்னா, ஜிஇடி வேக்கன்சி வந்து நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க. கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெய்னிங் வேக்கன்சின்னு சொல்லுவாங்க. இது பேர் தான் அதான் ஷார்ட் ஃபார்ம் ஜிஇடி. இத வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, ஃபைனல் இயர் ஃபைனல் செம்லயே ப்ரோஆக்டிவா ஃபைனல் செம்ல வந்து ஜஸ்ட் பிராக்டிகல் எக்ஸாம் தான் இருக்கும். ஸோ நாம வந்து டைம் தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாம, ஃபைனல் செம்லயே இந்த மாரி ட்ரெய்னிங் அண்ட் வேக்கன்சிய வந்து ப்ரோஆக்டிவா சர்ச் பண்ணி, அது லிமிட்டடா தான் இருக்கும் பிளேஸ். அதனால அத அப்ளை பண்ணி நம்ம வந்து இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நம்ம வந்து கிராப் பண்ணிக்கணும். The next challenge is getting a right mentor for job guidance or career growth in particular specialization. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து, இது வந்து ரொம்ப ஈஸி. இப்ப உள்ள ஆன்லைன் வேர்ல்ட்ல. இந்த LinkedIn இது போல வந்து ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் வெப்சைட்ஸ்ல வந்து, நாம நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியர் இருப்பாங்க. அவங்க நீங்க ஒரு 10 இன்ஜினியர்ஸ்க்கு நீங்க இன்விடேஷன் குடுத்தாலும் மினிமம் ஒரு நல்ல மனசு உள்ளவங்க ஒரு 2 ஆர் 3 இன்ஜினியர்ஸாவது உங்க இன்விடேஷன வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட உங்களுக்குள்ள எய்தர் ஃபர்ஸ்ட் ஜாப் பிடிக்கிறதுக்கும் சரி, இல்ல நீங்க ஆல்ரெடி ஜாப் இருக்குது ஃபர்தரா கேரியர் குரோத் ஆகணும்னு சொன்னீங்கன்னா, அந்த மாரி இன்ஜினியர்ஸ நீங்க கான்டாக்ட் பண்ணி அவங்களோட யூஸ்ஃபுல் அட்வைஸ்லாம் எடுத்து அவங்கள ஒரு மென்டரா வச்சுட்டு கூட நீங்க உங்க ஜாப்ல வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சேலஞ்ச். இப்ப வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி மாரி இப்ப கோர் ஜாப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி கம்பேர் பண்றப்ப கோர் ஜாப் வேக்கன்சி வந்து ரிலேட்டிவ்லி லெஸ். அது போக பார்த்தீங்கன்னா, இப்ப சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில வந்து ஜாப் வேக்கன்சி அதிகனால கேம்பஸ் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா, நெறையா ஈவன் பிரைவேட், கவர்ன்மென்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் வேரஸ் இன் கோர் இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, கேம்பஸ் இன்டர்வியூஸ் ஆர் கண்டக்டட் பிரிடாமினன்ட்லி இன் பிரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸ். So schools to students are recommended to work hard to get into the premier institute in order to maximize their chances for getting placed in campus interview rather than struggling to get job through nationwide competition. இப்ப இந்த பாயிண்ட் நான் இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். இப்ப இந்த பாயிண்ட் வழியா நான் என்ன சொல்றேன்னா, பிரீமியர் இன்ஸ்டிடியூட் போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் வேலை கிடைக்கும்னு நான் சொல்ல வரல. இன் கேஸ் அப்படி பிரீமியர் இன்ஸ்டிடியூட் போற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூ நெறைய ஆப்ஷன் இருக்கனால, அவங்களுக்கு வந்து காம்படிஷன் வந்து அவ்வளோ அதிகமா இருக்காது. லெஸ் காம்படிஷன்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட் ஆஃப் பேட்ச்ல வந்து 50 ஸ்டூடண்ட்ஸ் தான் இருக்கும். ஓஎன்ஜிசி வராங்க. அவங்களுக்கு வந்து 10 வேக்கன்சி இருக்குன்னா, அந்த 50 ஸ்டூடண்ட்ஸ்குள்ள தான் நீங்க காம்பீட் பண்ணி வந்து அந்த ஜாப வந்து நீங்க வந்து ஈஸியா அக்வயர் பண்ணிறலாம். மீனிங் வந்து காம்படிஷன் லெஸ்ஸா இருக்குது. உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஜாப்ஸ் வந்து அதிகமா இருக்குது. ஆனா, இதுவே நீங்க அந்த மாரி பிரைமரி இன்ஸ்டிடியூட்ல போலைனாலும் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஆனா, நீங்க ஒண்ணா வந்து நேஷன் வைடு கேம்பெயின்
ஆர் வந்து தமிழ்நாடு வைடு கேம்பெயின், இந்த மாதிரி ஹியூஜ் காம்படிஷன்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணி குரூப் டிஸ்கஷன் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி மீனிங் காம்படிஷன் வந்து ஹியூஜா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹியூஜ் காம்படிஷன்ல வந்து உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டூடண்ட்ஸ வந்து +2, 10th படிக்கும்போதே ஃபோக்கஸ் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து நாம வந்து பிரீமியர் இன்ஸ்டிடியூட் போறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். Now we will go to the next slide. In this slide, we will go to the professional development tools for improving INC knowledge to clear the interview. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமென்டேஷன் இல்ல, ஈவன் எந்த டிசிப்ளின் எதுவா இருந்தாலும் நம்ம எடுக்க வேண்டியது கூகுள்லருந்து தான். கூகுளே ஒரு ப்ரொஃபசர்ன்னு சொல்லிறலாம். ஸோ கூகுள் அண்ட் யூடியூப் ஹஸ் ரெவல்யூஷனைஸ்ட் த வே ஆஃப் லேர்னிங். வி ஹேவ் டு யூஸ் திஸ் பிளாட்ஃபார்ம் எஃபிஷியன்ட்லி. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க கூகுள்ல போயிட்டு ஜஸ்ட் வந்து போய் இன்ஸ்ட்ருமென்டேஷன் இன்டர்வியூ கொஸ்டின் ஆர் இன்ஸ்ட்ருமென்டேஷன் ஜாப்ஸ் நியர் யூ ஆர் வந்து பிரின்சிபல் ஆஃப் டர்பைன் ஃப்ளோ மீட்டர். ஸோ இந்த மாதிரி நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா, அது ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் வரும், வீடியோஸ் வரும். ஸோ நீங்க அதெல்லாம் கோ த்ரூ பண்ணி உங்க நாலேட்ஜ வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, என்ஐடி இது போல பிரீமியர் இன்ஸ்டிடியூட்டோட ப்ரொஃபஸரோட லெக்சர் வந்து ஃப்ரீயாவே இருக்குது. அத கூட பார்த்து நீங்க வந்து உங்க நாலேட்ஜ டெவலப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பீயிங் அப்டேட்டட் வித் லேட்டஸ்ட் ஐஎன்சி இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் நாலேட்ஜ் ஃப்ரம் பிலோ வெப்சைட். இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, instrumentationtools.com. இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பிராக்டிகல் எக்ஸாம்பிளோட நியூமரஸ் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இன்டர்வியூ கொஸ்டின வந்து எவ்ரி பை மந்த்லி வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த instrumenttools.com வந்து நான் நெறைய ஃப்ரெஷருக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, இந்த வெப்சைட்ட நடத்துறவரே பார்த்தீங்கன்னா, ஒரு டேலண்டான ஹை எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியால வேலை பார்க்குற ஒரு கவர்ன்மென்ட் ஆர்கனைசேஷன்ல வேலை பார்க்குற ஒரு இந்தியன் இன்ஜினியர் தான். ரொம்ப முக்கியமான வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்ல உள்ள இன்டர்வியூ கொஸ்டின்ஸ நீங்க கோ த்ரூ பண்ணாவே ஆல்மோஸ்ட் ஒரு 60% இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா இன்டர்வியூல வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, slideshare.net. இது வந்து ஒரு பவர் பாயிண்ட் வெப்சைட்டு. இதுல போய் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரேடார் லெவல் இன்ஸ்ட்ருமென்டேஷன் ஆர் பவர் பிளான்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் ஆர் லெவல் இன்ஸ்ட்ருமென்டேஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆர் ESD சிஸ்டம், இந்த மாதிரி ஸ்கை இஸ் தி லிமிட். ஒரு அளவே இல்ல. நீங்க எது வேணாலும் போய் சர்ச் பண்ணீங்கன்னா, அதோட பவர் பாயிண்ட் வந்து எய்தர் இண்டிவிஜுவலும் லோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கம்பெனிஸும் ரெனவுண்ட் MNC கம்பெனிஸும் லோட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஃப்ரீயா அவைலபிள் இருக்குது. நாம தான் வந்து இதை எஃபிஷியன்ட்டா வந்து யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ISA இன்டெக் மேகசின். இது வந்து இன்ஸ்ட்ருமென்டேஷனுக்கே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது USAல. இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் ஆட்டோமேஷன். இவங்க என்ன செய்றாங்கன்னா, எவ்ரி மந்த் வந்து ஒரு மேகசின வந்து பப்ளிஷ் பண்றாங்க. இந்த மேகசின்ல வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமென்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் டெக்னாலஜிலாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மேகசின் காஸ்ட் ரொம்ப சீப் தான். இதுல நீங்க மெம்பர் ஆகி இந்த மேகசினை கோ த்ரூ பண்ணீங்களா, நீங்க இன்டர்வியூல வந்து ஹைலைட் பண்ணலாம். இந்த மாதிரி நான் ISAல மெம்பரா இருக்கேன். நான் இந்த மேகசின்ல லேட்டஸ்ட் ட்ரெண்ட்லாம் அப்டேட்டடா இருக்குன்னு சொல்லி நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா, இன்டர்வியூக்கு வந்து உங்க மேல நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வரும். இந்த ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ இன்ஸ்ட்ருமென்டேஷன்ல வந்து அப்டேட்டட் டெக்னாலஜி மொதற்கொண்டும் தெரியுதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து இன்டர்வியூல செலக்ட் ஆறதுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து தம்ப் ரூல்ங்குவாங்க. Creating a personal brand for yourself to get distinguished from the crowd by acquiring additional certification. இந்த ரூல் தான் என்னோட ஃபேவரட் ரூலும் கூட. அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னேன்னா, நமக்குன்னே நம்ம ஒரு பெர்சனல் பிராண்ட் கிரியேட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து பென்ஸ் கம்பெனி, BMW அவங்களுக்குலாம் ஒரு பெர்சனல் பிராண்ட் இருக்கோ, மத்த கார் மேனுஃபேக்சரர் கம்பேர் பண்றப்ப யூனிக்கா இருக்காங்களோ, அதே மாரி மொபைல் ஃபோன்ல பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் ஈவன் எவ்வளோ காஸ்ட்லியா இருந்தா கூட அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட கிரியேட் பண்ணி, அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் குவாலிட்டிஸ் கிரியேட் பண்ணி, இருக்கிற காம்படிட்டர்ஸ்லாம் அவங்க யூனிக்கா தெரியிறாங்க. ஸோ இந்த மாரி நீங்க அடிஷனல் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டு, நீங்க வந்து உங்களுக்குன்னே ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா, 100% என்னால உறுதியா சொல்ல முடியும். நீங்க கண்டிப்பா வந்து வெற்றி அடையலாம் கேரியர்ல. ஆக்சுவலா இன்ஃபாக்ட் பார்த்தீங்கன்னா, நானே பார்த்தீங்கன்னா, ரைட் ஃப்ரம் மை காலேஜ்லேருந்து இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த சர்டிஃபிகேஷன் டெக்னிக்ஸ தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் இன்ஃபாக்ட் நான் ஹானஸ்ட்டா சொல்றேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைச்சதுக்குள்ள நான் ஈவன் ஃபைனல் இயர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த PLC, SCADA, DCSன்னு சொல்லி 3 பார்ட்டி சர்டிஃபிகேஷன்
முடிச்சேன். அது வழியா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைச்சது. இப்ப கூட ஜாப் ஸ்விட்சிங் அப்ப கூட நெறைய நான் இன்டர்நேஷனல் நான் இன்ட்ரோடக்ஷன் குடுத்த மாரி நெறையா யுஎஸ்லேருந்து, ஜெர்மனிலேருந்து இந்த மாரி இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட் வச்சிருக்கனால தான் எனக்கு வந்து அட்வான்டேஜா இருந்தது. இந்த மாரி ஜாப் ஸ்விட்சிங்கா இருக்குது. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 2 டைப் ஆஃப் சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஒண்ணு வந்து ஃப்ரீ சர்டிஃபிகேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பெய்ட் சர்டிஃபிகேஷன் புரோகிராம்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, குரோனேன்னு சொல்லி ஒரு ஃபேமஸான யுகே இன்ஸ்ட்ருமென்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அவங்க வந்து ரீசென்ட்டா வந்து லேர்னிங் அகாடமிய வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிங்க்ல போய் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் ஃப்ரீயா ஜாயின் ஆயிட்டு, அவங்க வந்து டிஃபரெண்ட் டைப் ஆஃப் லேர்னிங் மெட்டீரியல் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டர்பைன் ஃப்ளோ மீட்டர், டிசிஎஸ், இஎஸ்டி நெறைய லேர்னிங் புரோகிராம்ஸ் இருக்குது. அத நீங்க எல்லாம் கோ த்ரூ பண்ணி எண்ட் ஆஃப் தி புரோகிராம்ஸ்ல வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுல நீங்க ஒரு 75% பாஸ் ஆயிட்டீங்கன்னா, அவங்க வந்து குரோனேயோட கம்பெனி சீலோட லேர்னிங் சர்டிஃபிகேஷன் வந்து ஆன்லைன்லயே கிடைச்சிரும். ஸோ இது கூட உங்களுக்கு வந்து இன்டர்வியூல ப்ரொடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெய்ட் சர்டிஃபிகேஷன் புரோகிராம். இது பார்த்தீங்கன்னா, ஹனிவெல், யோகோகோவா இந்த மாரி எம்என்சி ஆட்டோமேஷன் கம்பெனி கேண்டிடேட்ஸ் பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி, அவங்க டியூரேஷனுக்கு ஏத்த மாரி நெறைய கஸ்டமைஸ் பெய்ட் சர்டிஃபிகேஷன் புரோகிராம் வச்சிருக்காங்க. இத கூட நீங்க கோ த்ரூ பண்ணலாம். இது கொஞ்சம் காஸ்ட்லி ஆல்மோஸ்ட் 30,000-40,000 இருக்கும். ஈவன் இது காஸ்ட்லியா இருந்தாலும், இது வந்து கண்டிப்பா ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னேன்னா, ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் புரோகிராம்ல வந்து ஜஸ்ட் ஆன்லைன் ட்ரெய்னிங் தான் கிடைக்கும். உங்களுக்கு எதுவுமே ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. வேறஸ் நீங்க பெய்ட் சர்டிஃபிகேஷன் புரோகிராம் போனீங்கன்னா, ரியல் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கண்ட்ரோல் சிஸ்டம் போறீங்கன்னா, பிளான்ட்ல உள்ள அப்போதைக்கு உள்ள ட்ரெண்ட்ல உள்ள டிசிஎஸ் வச்சிருப்பாங்க. அதுல உங்களுக்கு புரோகிராம் பண்ணக்கூடிய ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபீல்ட் இன்ஸ்ட்ருமென்ட் சைட் போனோம்னா, அந்த லேட்டஸ்ட் ஃபீல்ட் இன்ஸ்ட்ருமென்ட் வச்சிருப்பாங்க. அதுல எப்படி கேலிபிரேஷன் பண்ணணும், எப்படி லூப் டெஸ்ட் பண்ணணும், இந்த மாரி டெக்னிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரெயின் இல்லைன்னா, இத நீங்க வந்து ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் வந்து இத வந்து நீங்க வந்து பிரிஃபர் பண்ணணும். These certification are often well recognized by most of the employers. நெக்ஸ்ட் இதான் ஃபைனல் ஸ்லைடு. நான் இதுல வந்து சில அடிஷனல் ரெஃபரன்ஸ் குடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து டிப்ஸ் ஃபார் சக்சஸ்ஃபுல் ஜாப் சர்ச் அண்ட் சிவி ரைட்டிங் டிப்ஸ். இது வந்து நவம்பர் எண்ட்ல வந்து ஒரு தமிழ் வெபினார் வந்து நடந்தது. எப்படி வந்து சிவிய ரைட் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஸ்பீக்கர் நடத்தியிருக்காங்க. இத நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சேம் இப்ப வரக்கூடிய செஷன்ல கூட அடுத்த செஷன்ல சொல்லுவாங்க. இதே ஸ்பீக்கர வச்சு நாங்க அப்கமிங் 4, 5 வீக்ல புரோகிராம் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்லைட் ஷேர் வெப்சைட்ல வந்து நானே வந்து இப்ப நான் வந்து பிரீஃபா இப்ப டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கனால பிரீஃபா தான் இத சொன்னேன். டீடெயில் இன்ஸ்ட்ருமென்ட் கேரியர் கைடன்ஸ் வந்து நான் வந்து லோட் பண்ணியிருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா, கல்ஃப் ஜாப் வந்து எப்படி சர்ச் பண்ணலாம், ஃப்ரெஷருக்கு உள்ள குயிக் கேரியர் கைடன்ஸ் இதெல்லாம் இந்த லிங்க்ல லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் கூட நீங்க அதுல விசிட் பண்ணி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஃப்ரீ டவுன்லோடபிள் தான். இதெல்லாம் போய் டவுன்லோட் பண்ணி கூட கூட நீங்க வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, கீழ என்னோட வந்து இமெயிலும், வாட்ஸ்அப் கான்டாக்டும் குடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த செஷன் முடிஞ்சா கூட வேற எதுவும் ஐஎன்சி ரிலேட்டட் குயரீஸ் இருக்குன்னா, தாராளமா என்ன கான்டாக்ட் பண்ணலாம். நான் இன்ஷா அல்லாஹ் எனக்குள்ள ஃப்ரீயான கன்வீனியன்ட் டைம்ல கண்டிப்பா என்னால ஹெல்ப் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி ரைட் ஃப்ரம் மை கேரியர் இப்போ வரைக்கும் நெறையா கேண்டிடேட்ஸ வந்து கைட் பண்ணிட்டு இருக்கேன். நெறைய பேர் சக்சஸும் ஆயிருக்காங்க. ஸோ இதோட என்னோட ஸ்லைட் முடிஞ்சுது. தேங்க் யூ அகைன் ஃபார் ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ். மிக்க நன்றி உங்க டைம் குடுத்ததுக்கு. ஸோ இதோட என்னோட ஸ்லைட் முடிஞ்சுது. நவ் ஐ வில் ஹேண்ட் ஓவர் மை நெக்ஸ்ட் செக்ஷன் டு மிஸ்டர் ஃபைரோஸ் முஹம்மத். தேங்க் யூ. தேங்க் யூ முகமது ஒவைஸ். ஸோ மிக தேங்க் யூ சார். பிரீஃபாக ஐடியா கொடுத்துருக்கீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய ஃப்ரெஷர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். நிறைய பசங்க இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸாக நிறையா லாகின் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஹோப் அவங்களுக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின், ஜஸாக்கல்லாஹ் கைர். ஸோ நவ் ஐ ரிக்வெஸ்ட் ஃபைரோஸ் டு டேக் ஓவர் த செஷன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். டிஸ்ப்ளே தெரியுதா? டிஸ்ப்ளே தெரியுங்க ஜி. கண்டினியூ ப்ளீஸ் ப்ரொசீட்.
MashaAllah, OS, very excellent information, a lot of good information in your slides. Thank you very much. So, Bismillah, I would like to thank Khaja Saab for giving an introduction, also OS for reading Quran in the beginning. Thank you for all SEC leaders and members for giving an opportunity for us to present this across India. Okay. So, topic is chemical engineering and production operations. So I will go to my introduction before I start with it. So my name is Feroz Alijan Muhammad. Basically, I am from Salem, Tamil Nadu. Background on the chemical engineering with petrochemical technology specialization. Total 27 years experience with 25 years in Middle East with the US, Europe trainings and technologies. Commission erection commission until commercialization of plants. So almost like eight plants work. So 2 of them are first of its kind technology plants. Position handled grass floor to leadership growth. So I have started as a field operator, then I worked as a console operator, shift supervisor, turnaround coordinator, production engineer, commissioning startup leader, assistant manager. Presently, I'm doing production plant manager in Saudi Arabia. So it's a vast field, a very robust field, very interesting field. I went through my career. So technologies I worked with Cosm Technology Argentina, SABIC, Sablin Germany case. This is SABIC technology with Linde. Dow Chemical Company, US Chevron Phillips in polyethylene process and air products in LNG plant. So the plant worked large scale petrochemical plants. Polybutene, polypropylene, polyethylene, LNG. LNG basically பாத்தீங்கன்னா இது வந்து gasification பண்ணி electricity produce பண்றாங்க இந்தியால. இங்க இருந்து so hexene alpha olefins and polyols. So polyols is basically it is used in foam. நீங்க கார்ல யூஸ் பண்றீங்களா? கார்ல சீட்ஸ், பெட்டிங் இதெல்லாம் polyols. Polypropylene, polyethylene எல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக் கெமிக்கல்ஸ் அப்ப வீட்ல யூஸ் பண்ற கப்ல இருந்து சேட்டலைட் வரைக்கும் அது யூஸ் ஆகுது polyethylene. So it is molded on polybutyl butyl glycol ether வந்து paints industries யூஸ் பண்ணுவாங்க. So I will go to next slide. Okay. Chemical engineering is the branch of engineering that deals with chemical production and the manufacture of products through chemical processes. This includes designing equipment, systems, and process for refining raw materials and for mixing, reacting, processing chemicals to make valuable products. இது என்னன்னா பேசிக்கலி நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்க வந்து கெமிஸ்ட்ரி இஸ் வெரி சேலஞ்சிங், வெரி டிஃபிகல்ட்னு யோசிக்க வேண்டியது இல்லை. Chemical engineering வந்து basically it only deals with 2 or 3 chemical reactions, but at the end it is mostly mechanically in automation இந்த மாதிரி fields எல்லாம் involved இருக்கும். So chemical engineering basically பாத்தீங்கன்னா நீங்க mass energy balances, thermodynamics, fluid mechanics, energy and mass transfer, separation technologies, reactor design, process design இதெல்லாம் வந்து applicable ஆகும். ஸோ அதுல இன்னொன்னு இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா நார்மலா பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் வந்து 2 கேட்டகரிஸா இருக்கும். கெமிக்கல் வந்து பேசிக்கலி ஒன்னு வந்து பெட்ரோகெமிக்கல் இல்லாம பெட்ரோலியம்ல இருந்து இல்லாம பேசிக் இன்ஆர்கானிக்ல இருந்தும் இருக்கும், அதே மாதிரி ஆர்கானிக் கெமிக்கல்ஸ்ல இருந்தும் இருக்கும். ஸோ ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் பாத்தீங்கன்னா பேசிக்கலி ஆயில் அண்ட் கேஸ். நீ உங்களுக்கு தெரியும் க்ரூட் ஆயில், கீழே இருக்கிற டிராயிங் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அந்த டவர் வந்து பேசிக்கலி ஒரு க்ரூட் ஆயில் வந்து டிஃப்ரெண்ட் டிஸ்டிலேஷன், பெட்ரோல், நாப்தா, கெரோசின், டீசல், ஏவியேஷன் ஃபியூயல், லூப்ரிகேட்டிங் ஆயில்ஸ் இந்த மாதிரி வந்து அந்த டிஸ்டிலேஷன் ஆகி வரும். அதில் அந்த கேஸும் அந்த மேலே இருக்கிற கட்ஸ் பெட்ரோல் அதுதான் வந்து பெட்ரோகெமிக்கலா வந்து கன்வெர்ட் ஆகும். நீங்க வீட்டில் பாக்குறீங்க இல்லை, இந்த வுட்டு தவிர மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோகெமிக்கல்ல இருந்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி ஃபிலிம்ஸ், அதர்சிவ்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸ், டிட்டர்ஜென்ட்ஸ், வாட்டர் ட்ரீட்மெண்ட்ஸ், கேபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்ரோகெமிக்கல் இருந்து தான் வருது. ஸோ இட் ஜஸ்ட் டிராயிங். ஈவன் ஃபெர்டிலைசர்ஸ் ஆல்சோ பெட்ரோகெமிக்கல் தான். ஸோ இட்ஸ் அ வெரி வாஸ்ட் ஃபீல்ட். ஸோ ஐ வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைடு. இது முன்னால போறதுக்கு முன்னால நார்மலி நீங்க ரியாக்ஷன் பார்ப்பீங்க. ஒரு ரா மெட்டீரியல் 1 பிளஸ் ரா மெட்டீரியல் 2 ரெண்டுமே ரியாக்ட் ஆகி எய்தர் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் ஆர் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் கேட்டலிஸ்டோட பிரசன்ஸ்ல ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இதுதான் எல்லா ஒரு பேசிஸ் எல்லா கெமிக்கல் இன்ஜினியரிங்கும். Next slide.
இது ப்ரொடக்ஷன் ஆபரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஆபரேஷன்ஸ் இஸ் நாட் ஒன்லி ரிலேட்டட் டு கெமிக்கல் இன்ஜினியரிங், இட் இஸ் ரிலேட்டட் டு ஆல்சோ ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ஆல்சோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் ஆபரேஷன்ஸ் இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் ஆபரேஷன் வந்து நார்மல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆபரேஷன்ஸ், மெயின்டெனன்ஸ், கண்ட்ரோல் ஆஃப் ப்ராசஸஸ் in the manufacture of product. It is a branch that is mainly concerned with the analysis of optimization of operation problems. Okay. Just a second, video. இந்த ப்ரொடக்ஷன் ஆபரேஷன்ஸ் வந்து மெயினா வந்து எல்லா ப்ராடக்ட் குவாலிட்டிஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்றது, பிளான்ட் ஆபரேஷன் மெயின்டைன் பண்றது பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆபரேஷன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்னொரு ஸ்லைடு இருக்கு, நான் அதுல டீட்டெயிலா பேசுறேன் ப்ரொடக்ஷன் ஆபரேஷன்ஸ் பத்தி. நீங்க வந்து இது நான் பேச போற ப்ரொடக்ஷன் ஆபரேஷன்ஸ் வந்து பேசிக்கலி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வந்து கெமிக்கல் ரிலேட்டட் தான். பட் நார்மலி பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆபரேஷன்ஸ் வில் பி யூஸ்ட் இன் ஆல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ எந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் we have to have a production operations. It's an industry which is very widely in the industry. So every production has to have a production operation. Okay, so chemical engineering or scope pathina, basically chemical engineers can go in oil refineries, basically crude oil refinery where petrol, gas idella vandu separate பண்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்னொன்று வந்து நீங்க கெமிக்கல் இன்ஜினியரிங்ல இருந்து we can go even in cement industry, you can go in sugar industry, you can go in gas industry, LNG, LPG, and also petrochemical industryல வந்து ரொம்ப மேஜரா கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் இன்வால்வ் இருப்பாங்க. Also it's possible to go in pharmaceutical industry, food processing industry, paint industry, fertilizers, chemical industries. So chemical engineering is a very wide scope. ஸோ கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் எந்த ஃபீல்டில் வெறும் ஆப்ரேஷன்ஸில் மட்டும் இருக்க மாட்டாங்க. ப்ராசஸ் சேஃப்டி, அதுக்கப்புறம் டெக்னாலஜி சென்டர்ஸு, அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், இதில் எல்லாமே கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து இன்வால்வாக இருக்காங்க. மேஜராக பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியர்ஸோட பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பெட்ரோகெமிக்கல், கேஸ் இண்டஸ்ட்ரி, ஆயில் இண்டஸ்ட்ரியில தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பெயிண்ட் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஃபுட் ப்ராசஸிங்னா நீங்க எந்த ஃபுட் ப்ராசஸிங் பார்த்தாலும் ஈவன் சுகர் மேனுஃபேக்சர்லேருந்து ட்ரிங்க்ஸ், அதாவது எல்லா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஃபுட்டு வந்து கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் டெஃபினட்டாக இருப்பாங்க. ஸோ ஐ வில் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டு. கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து நார்மலாக வந்து மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் மட்டும் இல்லை, மேனுஃபேக்சரிங் ஃபீல்டு பிளேஸ் வைட்டல் ரோல். ஃபர்ஸ்ட் ஒரு பிளான்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு முன்னால பிஇபின்னு சொல்லுவாங்க, பேசிக் இன்ஜினியரிங் பேக்கேஜ். ஒரு லைசன்சர் வந்து ஒரு ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பாலிஎத்திலீன் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த லைசன்சிங் டீம் வந்து ஒரு அவங்க வந்து டெக்னாலஜியை ஓன் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு கம்பெனிக்கு கொடுக்கறதுக்கு முன்னால they have to pay all the license to the licensor and also the feed engineering companies. once அந்த லைசன்சிங் கொடுத்த பிறகு ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியரிங் டிசைன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிஇபி முடிஞ்ச பிறகு எக்யூப்மெண்ட் டிசைனிங்ல இன்வால்வ் இருப்பாங்க. ஓஎஸ் சொன்ன மாதிரி அந்த எலக்ட்ரானிக், அதாவது இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமேஷன், இது எல்லாமே வந்து அந்த ப்ராஜெக்ட்ல தான், அந்த பீரியட்ல தான் வந்து நார்மலா they will be very much involved. இன்னொன்று என்னன்னா they also can go in innovation and research and development. எந்த டெக்னாலஜி வந்து பை டைம் இது வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த காஸ்ட் குறைக்கிறதுக்கு வேற டெக்னாலஜிஸ் பண்ணும்போது இனோவேஷன் டீம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லயும் கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து மேஜரா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆல்சோ சப்போர்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ். ஸோ ஒரு பிளான்ட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி, ஈவன் சப்போர்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ் போறதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் அப் அண்ட் கமிஷனிங், எந்த பிளான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் அப் அண்ட் கமிஷனிங் டீம்னு ஒன்று இருக்கும். அது வந்து பேசிக் பிளான்ட் எரெக்ஷன் பண்ணல இருந்து கமிஷனிங் பண்ணி ஸ்டார்ட் அப் பண்ற வரைக்கும் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் அப் கமிஷனிங் டீம்ல கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து ஹெவியா இன்வால்வ் இருப்பாங்க. அதுல வந்து ஸ்டீம் ப்ளோயிங் இருக்கும், ஏர் ப்ளோயிங் இருக்கும். ஒரு கேஸை கமிஷன் பண்றதுக்கு முன்னால ஆக்சிஜன் லெவல்ஸ் எல்லாம் கம்மி பண்ணணும். இந்த ஒர்க்ல வந்து கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து மேஜரா இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ப்ளஸ் பிளான்ட் சேஃபா ஸ்டார்ட் பண்றதுலயும் they will be very much involved. சப்போர்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளான்ட் மேனுஃபேக்சர் ஆன பிறகு
சில இஷ்யூஸ் வரும். அந்த இஷ்யூஸ் ரிசால்வ் பண்றதுக்கு சப்போர்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ் பீப்புள் வந்து இன்வால்வா இருப்பாங்க. ஸோ கீழே காமிச்சிருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, பேசிக்கா இதெல்லாம் இன்ஜினியரிங் கம்பெனிஸ், ஷெல்லு, பெட்ரோனாஸ் மேனுஃபேக்சரிங்லயும் இருக்காங்க, அவங்க இன்னோவேஷன்லயும் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் வந்து கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் கேன் மூவ் இன் அண்ட் தட்ஸ் குட் ஸ்கோப். ஆல்சோ கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதுலயும் வந்து chemical engineers can go, and it is a wide field and a lot of opportunities available to grow. Okay, next வந்து I want to talk about also diploma holders. So diploma holders nu பாத்தீங்கன்னா chemical engineering, I suggest that if there is any diploma holder, I suggest after that after completing diploma by lateral entry get into chemical engineering degree. It will open a bigger scope. So இப்போ diploma holdersக்கும் பாத்தீங்கன்னா opportunities இருக்கு. So they can work from the field. Also they can go up to plant superintendent level. அப்புறம் பாத்தீங்கன்னா console operators, they can go also to console operators level. Also the EHS technician, specialist, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலையும் வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து ஹெவியா இன்வால்வ் ஆயிருப்பாங்க. பிளான்ட் ப்ரொடக்ஷன் கோஆர்டினேஷன் எல்லாம் வந்து ஒரு சப்ளை செயின்ல இருந்து பிளான்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்றதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் கோஆர்டினேட்ஸ் வந்து ரொம்ப இன்வால்வா இருப்பாங்க. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ், பிளான் ஷிஃப்ட் சூப்பர்வைசர்ஸ், ஆப்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ் there's wide scope, they can get into it. Basically கீழே பாத்தீங்கன்னா இது just a photograph கொடுத்திருக்கேன். So you can even they can go in the laboratory and also they can go in control systems. So the scopes are there for diploma holders also. ரொம்ப இம்பார்ட்டண்டா வேஸ் சொன்ன மாதிரி அந்த பாத்தீங்கன்னா ப்ராசஸ்ல மேஜரா பாத்தீங்கன்னா 4 எலிமெண்ட்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். அது வந்து லெவல், டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஃப்ளோ. ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ல இந்த 4 பேராமீட்டர்ஸ் வந்து தான் அந்த ரியாக்ஷனை கண்ட்ரோல் ஆகும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் ஆட்டோமேஷன் வில் பிளே வைட்டல் ரோல் இன் ஹெல்பிங் ப்ரொடக்ஷன் chemical engineers to achieve the desired results for their plants. அப்புறம் டிகிரி மாஸ்டர் இன்ஜினியர்ஸ், டிகிரி இன்ஜினியர்ஸ் மாஸ்டர் பண்ணலாம். ஸோ ஐ சஜஸ்ட் தட் ஆல்வேஸ் if you have an opportunity, try to get into PhD. It will open up a lot of doctorate jobs for you. It's a lot of opportunities available there. So degree அவங்க வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்ஸ்ல போகலாம், ப்ராசஸ் இன்ஜினியர்ஸா போகலாம், ப்ராசஸ் சேஃப்டி இன்ஜினியர்ஸா போகலாம், LPP இன்ஜினியர்ஸ், லாஸ் ப்ரிவென்ஷன் பிரின்சிபல் இன்ஜினியர்ஸா போகலாம், என்வரான்மெண்டல் இன்ஜினியர்ஸா போகலாம், பிளான்ட் மேனேஜர்ஸா போகலாம், ஆப்ரேஷன்ஸ் டைரக்டர், CEO, ஸ்டார்ட் அப் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி பொசிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிகிரி இன்ஜினியர்ஸ்ல போகலாம். இன்னும் ஃபியூச்சர்ல வந்து இது வந்து கேரியர் பார்த்து தான் இன்னும் டெக்னிக்கல்லாம் நாங்கள் எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் அதுல இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஜென்ரலா பார்த்தா இந்தியாவில் நார்மலி யார் ஒர்க் பண்ண பிறகு தே ஸ்விட்ச் இன்டு ஐடி டூ குயிக்லி. ஸோ ஆல்சோ ஒரு இடத்துல பே கிடைக்குதுன்னா டெஃபினட்டா தே கெட் இன் டு லுக் இன் டு பே. அதை வந்து பிரைமரியா அவாய்ட் பண்ணணும். ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ வேல்யூபிள் வே ஆஃப் getting first hand knowledge of specialized industries. If you are undecided about the area of chemical engineering you want to work in, try to get an industrial placement to find out what's available. This may be a placement that's part of your degree or one you set up yourself during the summer. Industrial placements are a great way of building up your practical experience and skills and testing, expanding your knowledge. So yeah, opportunity core la kedacha definitely you have to pick core. Na vandu petrochemical industry la irukumbodhu I got an opportunity to get into pharmaceutical industry. Pharmaceutical industry lucrative ah irundhalum petrochemical industry pay vandu beginning la kammi irundhalum eventually it has given outstanding results getting into petrochemical industry. So rombo important vandu patience illama career la move panna mudiyadhu. In the beginning you have to have patience. So now ipo fields இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் வந்து என்ன பண்ணுவாரு, ப்ராசஸ் இன்ஜினியர் இதை பத்தி நான் பேச போறேன். ஸோ ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் பாத்தீங்கன்னா பிளான்ட் ப்ரொடக்ஷன் ரன் பண்றதுல ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் வைட்டல் ரோல். பிளான் குவாலிட்டி எல்லாத்தோட இன்டெகிரேட் பண்றது, டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸோட டாக் பேசுறது, சேஃப்டி, பிளான் சேஃப்டி, ப்ராசஸ் சேஃப்டி பத்தி திங்க் பண்றது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரோட ரெஸ்பான்சிபிலிட்டி வைட்டலா இருக்கும். ஒரு பிளான் ப்ரொடக்ஷன் நோட்ஸ், நைட் ஷிஃப்ட் என்ன ஒர்க் பண்ணணும், டே ஷிஃப்ட் ஒர்க் பண்ணணும், என்ன ஒர்க் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் ரொம்ப இன்வால்வா இருப்பாங்க. ப்ராசஸ் இன்ஜினியர் பாத்தீங்கன்னா அவங்க வந்து தே வில் ஹெல்ப் இன் சிமுலேஷன்.
ஸோ there will be some problem in plant processes. அவரோட ப்ராசஸ் இன்ஜினியர் வந்து டெக்னிக்கலி சிமுலேட் பண்ணி டிஃபைன் ரிசல்ட்ஸ் கொடுப்பாரு. அதை வச்சுட்டு ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் வில் கெட் இன் டு த ப்ராசஸ் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராசஸ். ப்ராசஸ் சேஃப்டி இன்ஜினியர் என்ன பண்ணுவார்னா, ப்ராசஸ் சேஃப்டி இன்ஜினியர் வந்து பிளான்ட்டை வந்து ஒரு விண்டோக்குள்ளேயே ஒர்க் பண்ணணும். பியாண்ட் த விண்டோ போனா இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டு ஆப்ரேட். ஸோ எந்த ப்ராசஸும், அதாவது L1, L2, L3, L4னு வந்து 4 கேட்டகரி இருக்கு அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டியூட்ல. அந்த 4 அந்த லெவல்லையும் போகாம பிளான்ட்டை வந்து வித்தின் த லிமிட், வித்தின் மிட்டிகேஷன் இல்லாம ரன் பண்றதுக்கு ப்ராசஸ் சேஃப்டி இன்ஜினியர் வைட்டலா ப்ளே பண்ணுவார். பிளான்ட் ரன் ரியாக்டிவ் கெமிக்கல் ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. அதை வந்து மெயினா வந்து அவர் தான் ஓன் பண்ணியிருப்பார் பிளான்ட்ல. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா லாஸ் ப்ரிவென்ஷன் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஹிஸ்டாரிக்கலா ஒரு பிளான்ட் இருக்குன்னா இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லா இண்டஸ்ட்ரியலும் வந்து ஒரு ஹோலி புக் மாதிரி அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டிஃபைன்டு பிரின்சிபிள்ஸ் வந்து பிளான்ட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எதுவும் லாஸ் ப்ரிவென்ஷன் ஹிஸ்டாரிக்கலா ஒரு எக்ஸ்ப்ளோஷனோ இந்த ஹிஸ்டாரிக்கல்லாம் வந்து லெசன்ஸ் லேர்ன்ட் வந்து he will make sure that it will not go in beyond the operating limits of the plant. என்வரான்மெண்டல் இன்ஜினியர்ஸ் இன்னைக்கு ஜென்ரேஷன்ல இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் என்வரான்மெண்டல் இன்ஜினியர்ஸோட வைட்டல் பிளே. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சஸ்டைனபிலிட்டின்னு ஒரு நம்பர் இருக்கும். GHG எமிஷன்ஸ் நீங்க கேட்டிருப்பீங்க. எமிஷன்ஸ் கண்ட்ரோல் பண்றது, வாட்டர் ஸ்கேர்சிட்டி கண்ட்ரோல் பண்றது, கன்சப்ஷனை குறைக்கிறது, வேஸ்ட் ரிடக்ஷன் பண்றது, இதெல்லாம் வந்து பிளான் டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணி லோக்கல் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த ரெகுலேஷன்ஸை வந்து அவங்க வந்து பிளான்ட் வந்து வித்தின் த லிமிட்ஸ் ஆப்ரேட் ஆகுதா இல்லாட்டினா they have to report to higher authorities. They will be playing vital role in sustainability of the plant. Normally ஒரு கோல் இருக்கும் ஒரு எல்லா கம்பெனிக்கும். By years, 5 years, 10 years, they want to go in a more comfort zone of initial startupsல challenges இருக்கும். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அந்த என்வரான்மெண்டல் லிமிட்ஸ்ல கொண்டு வரதுக்கு என்வரான்மெண்டல் இன்ஜினியர்ஸ் they will play vital role. ப்ரொடக்ஷன் ஆப்ரேட்டர்ஸ் ஃபீல்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பேசிக்கலி ஃபீல்ட்ல போய் பேராமீட்டர்ஸ் எடுக்கிறது, பிளான்ட் ஐசோலேட் பண்ணி கொடுக்கறது, சாம்பிள்ஸ் எடுக்கிறது, ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் ஃபீல்ட் ஆக்டிவிட்டிஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ்னா அதை வந்து சேஃப் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு சேஃபா ரிட்டர்ன் ஆப்ரேஷன்ஸ் பண்றது, இது பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆப்ரேட்டர்ஸ் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் ரூம் ஆப்ரேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டிசிஎஸ் ஸ்கிரீன் இருக்கும், பெரிய ஸ்கிரீன் இருக்கும். அந்த ஸ்கிரீன்ல வந்து கன்சோல் ஆப்ரேட்டர்ஸ் உட்காந்து ஹோல் ப்ராசஸ், அதான் நான் சொன்ன லெவல், டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஃப்ளோ, ரியாக்ஷன், இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ரூம் ஆப்ரேட்டர்ஸ் வந்து வைட்டலா ப்ளே பண்ணுவாங்க. அவங்க டைரக்ஷன்ல பிளான் ஸ்டார்ட் அப் ரேடியோஸ் இருக்கும், உள்ள பிளான்ட்லயும் வெளியும் ரேடியோஸ் இருக்கும். ஸோ அதில் கம்யூனிகேட் பண்ணி ப்ராசஸை மெயினா ரன் பண்றது, ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் அச்சீவ் பண்றது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூம் ஆப்ரேட்டர்ஸ் செய்வாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் சூப்பர்வைசர். இவங்க என்னன்னா இந்த கன்சோல் ஆப்ரேட்டருக்கும் ப்ரொடக்ஷன் ஆப்ரேட்டருக்கும் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. பேசிக்கலி he will make sure that everything runs as per the design, as per the production notes, within the safety limits of the plant. இதை வந்து சூப்பர்வைஸ் பண்றதுக்கு he will managing manpower, இந்த ஒர்க் எல்லாம் வந்து ஷிஃப்ட் சூப்பர்வைசர் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருந்ததுன்னா அதுல வந்து கேபி இருக்கும் கம்பெனிக்கு. இந்த வருஷத்துல வந்து இவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுக்கணும், இவ்வளோ கோல்ஸ் இருக்கு, இதை அச்சீவ் பண்ணணும், இந்த காஸ்ட்டுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட்ஸ் இருக்கும். அதை வந்து ஒரு சைட் வைடு கோல்ஸை வந்து ஒரு என்வலப்னு சொல்லுவாங்க. என்வலப்னா ஒரு 4 பிளான்ட் இருக்கும், அந்த 4 பிளான்ட்டா இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் வந்து அந்த கேபிஐஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் வந்து he has to make sure that production runs within the budget, and he has to ensure that people are very focused and make sure that they don't do unsafe acts, and also they make sure that there is compliance task. இந்த மாதிரி compliance taskனா PSVs, இந்த மாதிரி ரிலீஃப் டிவைசஸ், SIS டிவைசஸ், இதெல்லாம் வந்து ரெகுலேட்டரி இருக்கிறதெல்லாம் வந்து வித்தின் த லிமிட்ஸ் இருக்கணும், வித்தின் த ஸ்கெட்யூல்டு டைம்ல கம்ப்ளீட் பண்ணணும். இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸோட ரோல். And also he has a vital role in ensuring the KPIs are delivered for the plant. So இந்த பேஜ் பாத்தீங்கன்னா it is a very important page. இது வந்து எப்படி கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து இதுல எப்படி இருப்பாங்க, ஓவரால் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும்னு இதுல டிஃபைன் பண்ணிருக்கேன். நார்மலா பாத்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்கு பாருங்க, ப்ரொடக்ஷன் பிளான்ட் ஆப்ரேஷன்ஸ். இதுதான் ஒரு பிளான்ட் ஆப்ரேஷன் வந்து கோர் ஆஃப் பிளான்ட். இதுல பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் சப்போர்ட் பண்ணுவாங்க, ரொட்டேட்டிங் ரிலேபிலிட்டி எக்யூப்மெண்ட் இருக்கும். ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குன்னா அந்த எக்யூப்மெண்ட் வந்து வித்தின் லிமிட்ஸ், அதாவது பிரேக் டவுன் ஆச்சுன்னா பிளான்ட் ரன் பண்ண முடியாது, ப்ரொடக்ஷன் வரக்கூடாது. ஸோ ஏதாவது RCA ரூட் காஸ் இன்சிடென்ட் இருந்தால் அவங்க இன்வால்வ் ஆகி
பிளான்ட்ல அதை ரிசால்வ் பண்ணி அந்த எக்யூப்மெண்ட் வந்து ப்ராப்பரா கேஸ் டர்பைன்ஸோ பம்ப்ஸ் கம்ப்ரஸர்ஸ் இதெல்லாம் ரன் ஆகுது. ரொட்டேட்டிங் ரிலேபிலிட்டி எக்யூப்மெண்ட் வில் பிளே வைட்டல் ரோல். ப்ராடக்ட் குவாலிட்டி என்னன்னா வித்தின் த ஸ்பெக் இருக்கா, ஏன்னா ஆஃப் ஸ்பெக் ஜென்ரேட் ஆச்சுன்னா பிளான்ட்டுக்கு லாஸ். வித்தின் த ஸ்பெக் இருக்கா, அதை அனலைஸ் பண்றது, அந்த சாம்பிள்ஸ் லெபார்டரிக்கு பண்ண பிறகு அது கன்ஃபார்ம் பண்றது, சர்டிபிகேட் ஆஃப் அனலைசிஸ்னு சொல்லுவாங்க. இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் குவாலிட்டிக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்பெக்ஷன் எக்யூப்மெண்ட், ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட். இது வந்து ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும் வந்து வித்தின் த லிமிட்ஸ், அதாவது ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குன்னா அது கரோஷன் இல்லாம எரோஷன் இல்லாம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து கம்ப்ளீட் ஆகுதான்னு ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்றது, ஃபீல்ட்ல இன்ஸ்பெக்ட் பண்றது, ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் இன்ஜினியர் பண்ணுவாங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மோட்டார்ஸ் இருக்கும் பிளான்ட்ல, அதே மாதிரி சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டீடைல்ஸ் எல்லாமே ஃபீல்ட்ல மெயின்டெனன்ஸ் பண்றது, இன்ஸ்டாலேஷன் பண்றது, இது புது எம்ஓசி ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ், பேசிக்கலி they will do all the maintenance in the plant as per the schedule they will work. ஆட்டோமேஷன் வந்து ரொம்ப இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா ப்ராசஸ் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஃபீல்டு டிவைசஸ்க்கு கண்ட்ரோல் பண்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா automation தான். So automation technician engineers will ensure that it works as per design, and if there is any glitches they'll get into it and try to resolve it. இது இங்க என்ன போட்டிருக்குன்னா மேல கியர் மாதிரி, இதெல்லாம் வந்து ஒரு கியர் மாதிரி ஒர்க் பண்ணாதான் ஒரு பிளான்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ரன் ஆக முடியும். அதுக்கு சப்போர்ட் டிவிஷன் தேவை. ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ் பிளான் இருக்கும், ஹியூமன் ரிசோர்ஸ் மேன் பவர் இருக்கும், ப்ராசஸ் இன்ஜினியரிங் இருக்கும், காஸ்ட் ஃபைனான்ஸ் இருக்கும், என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ப்ராஜெக்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ப்ராசஸ் சேஃப்டி இஹெச்எஸ் இருக்கும், டெக்னாலஜி சென்டர் லைசன்சர் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் we have to work as a combined in order to achieve. ஸோ இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் இருக்கும் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்ல. ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா லைஃப் குவாலிட்டி பேலன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைம் ஃபார் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி, அது ஒரு மெஷர்மெண்டா ப்ரொடக்ஷன்ல பார்ப்போம். ஸோ இந்த ஒர்க் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கேபிஎஸ் இருக்கும், ஒர்க் ப்ராசஸ் இருக்கும், ஃபார் எஸ்எம்டபிள்யூபி அதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க் ப்ராசஸ் இருக்கும், கேபிஎஸ் இருக்கும், கோல்ஸ் இருக்கும், அப்புறம் ரிப்போர்ட் ஜென்ரேஷன் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் சேஞ்ச் ஆக்ஷன்ஸ் இருக்கும், ஐஎஸ்ஓ ஆடிட்ஸ் இருக்கும், ரெஸ்பான்சிபிள் கேர் ஆடிட்ஸ் இருக்கும், மீட்டிங் ஆக்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் கம்பைண்டா இது எல்லாமே சைக்கிள் ஒர்க் பண்ணாதான் ஒரு கம்பெனி வந்து சக்சஸ்ஃபுல்லா ப்ரொடியூஸ் பண்ணும். பேசிக்கலி இதை பார்த்தீங்கன்னா ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக் பேஜ் டிசிஎஸ். இது வந்து பேசிக்கலி ஒரு ட்ரெண்ட்ஸ், டிசிஎஸ் ட்ரெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி BASFன்னு ஒரு ஜெர்மனி கம்பெனி இருக்கு. அந்த ஜெர்மனி கம்பெனி தான் வந்து வேர்ல்டு நம்பர் 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவ் கெமிக்கல் கம்பெனி, ஆல்மோஸ்ட் 60,000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. எக்ஸான் மொபில், லிண்டல் பேசல் இண்டஸ்ட்ரீஸ், யூனியாய்ஸ், சவுதி பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன், ஃபார்மோசா, சுமிட்டோமோ, இந்த எல்லா கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து கெமிக்கல் ப்ரொடக்ஷன்ல லீடிங் கம்பெனிஸ். இந்த 2 வெப்சைட் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த 2 வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா 100 கம்பெனிஸ் டீடைல்ஸும், எங்கெங்க வந்து ப்ராஜெக்ட் நடக்குது, கெமிக்கல் டெக்னாலஜிஸ் வந்து ப்ரொசீட் இப்போ ப்ராஜெக்ட்ஸ் எங்க போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 பேஜ்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நீங்க எந்த ஏரியால ஜாப் டார்கெட் பண்ணுங்கிறது டார்கெட் பண்ணலாம். ஆனா பேசிக்கலா வந்து பிஃபோர் கெட்டிங் இன்டு இட் ஷுட் ஹேவ் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்தியா. அதனால நீங்க கோர் இண்டஸ்ட்ரியில போய் ஆகணும். அப்பதான் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்க ஒர்க் பண்ண முடியும். இது பாத்தீங்கன்னா பேசிக்கலி இது வந்து சண்டிகர்ல இந்த இன்ஜினியரிங் அடிஷனல் கோர்ஸ் இருக்கு. நீங்க வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்ச பிறகு இங்க வந்து நீங்க 2 months பண்ணலாம், 4 months பண்ணலாம். இது பண்ண பிறகு யூ கேன் கோ இன்டு இன்ஜினியரிங் கம்பெனிஸ். அது இன்ஜினியரிங் கம்பெனிஸ்ல வைடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சைனா, யூஎஸ் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் பிளான்ஸ் வரதுக்கு முன்னால இன்ஜினியரிங் கம்பெனிஸ் தான் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிசைன் ஃபீல்ட்ல போறதுக்கு இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க பிளான்ட்லயும் ஒர்க் பண்றதுக்கு உங்களோட ஸ்கோப் டெவலப் பண்ணணும்னா வெறும் ஒரு இன்ஜினியரிங் டிகிரியோட நீங்க இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு புஷ் யுவர் செல்ஃப் டு கெட் இன் டு கெட்டிங் மோர் அடிஷனல் நாலேஜ். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்க்கு இது கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் இது வெப்சைட் போனீங்கன்னா நீங்க சர்டிஃபைடு டீடைல்ஸ், லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்லாம் அவைலபிள் இருக்கும். நீங்களும் மெம்பர் ஆகலாம். அதில் மெம்பர் ஆனீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெபினார்ஸ் டீடைல்ஸ், உங்களோட நாலேஜ் டெவலப் பண்றதுக்கு இந்த ஏசிசி ஆர்கனைசேஷன்ல, இந்த வேர்ல்டு வைட்
ஆர்கனைசேஷன் இதுல நீங்க என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு வெப்சைட் சாலம் பிரதர்ஸ் 700+ மெட்டீரியல்ஸ் இருக்கு. இது வெரி யூஸ்ஃபுல். யூ கேன் கெட் இன்டு இட் அண்ட் செக் யுவர் செல்ஃப். அப்புறமேட்டு அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட், சேஃப்டி ப்ரொஃபஷனல்ஸ், ஓஷா, இந்த வெப்சைட்ஸ்ல ஸ்கில்ட் இன்ஜினியர்ஸ், ப்ராசஸ் டிசைன்ஸ் இதுலலாம் போனீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப உங்களுக்கு இன் டீடைல் இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியரிங் யூஎஸ் சொன்ன மாதிரியே நீங்க வந்து லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இப்போ நாங்க படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இல்ல. கூகுள்ல யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும். டிஸ்லேஷன் டவர், லூப் ரியாக்டர்ஸ், சிஎஸ்டிஆர், சென்ட்ரிஃபிகல் கம்ப்ரஸர்ஸ், சர்ஜிங் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கும். நீங்க கெமிக்கல்ல ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் சிமெண்ட் இண்டஸ்ட்ரியல், ரோட்டரி கின்ல இருந்து, ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருந்து, பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில இருந்து எது பார்க்கணும்னாலும் யூ கேன் ஹேவ் a look on it. So as I told you, engineering design and power training institute Chandigarhல போய் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா you can have a lot of you can have a good course after completing your engineering degree. Okay. இது பேசிக்கா என்னன்னா இது வந்து ஒரு ப்ராசஸ், ஒரு டவர், கம்ப்ரஸர், ஒரு டிஸ்லேஷன் டவர்ல இருந்து ஒரு கண்டென்சர், அக்குமுலேட்டர், இது வந்து ஜென்ரலா ஒரு ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி தான் தெரியும். இந்த ப்ராசஸ் வந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வாட்ச் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஹசார்டஸ் கெமிக்கல்ஸும் இருக்கலாம், இல்ல பேசிக் ஹசார்டஸ் எல்லாமே இருக்கலாம். மெயினா நீங்க வந்து கெமிஸ்ட்ரி ஃபீல்டு வந்து ரொம்ப சேலஞ்சிங்னு வரி பண்ண வேண்டியது இல்லை. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்க ஸ்ட்ரென்த்தா இல்லாட்டினா கூட டெஃபினட்டா கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து மோஸ்ட்லி இட் வில் பி எ ஃபீல்டு வித் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ். எல்லா ஃபீல்ட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் கெமிக்கல் இன்ஜினியரிங்ல. ஸோ இட்ஸ் நாட் தட் டிஃபிகல்ட். நார்மலா கெமிஸ்ட்ரினா மக்கள் வந்து பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இது ஏன் சொல்ல வரேன்னா, இது வந்து ஆனியன் டயக்ராம்னு சொல்லுவாங்க. இந்த ஆனியன் டயக்ராம் என்னன்னா, நீங்க எந்த பிளான்ட்ல ஒர்க் பண்ணாலும் கெமிக்கல் இந்த பிளான்ட் இருக்கா பக்கத்துல வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது, இந்த மாதிரி எல்லாம் இப்பெல்லாம் கிடையாது. வந்து ரொம்ப சேஃப். ஸோ அதனாலதான் இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இருக்கேன். இந்த ஒரு வெசல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல இருக்கிற டவர் இந்த வெசல் இருந்ததுதான். இந்த ஹசார்ட் வெசல் பாத்தீங்கன்னா MAWPன்னு சொல்லுவாங்க, மேக்ஸிமம் அலவபிள் ஒர்க்கிங் ப்ரெஷர்னு. அது அந்த ஸ்ட்ரென்த்தோட தான் ஒரு வெசலை டிசைன் பண்ணுவாங்க. அந்த வெசல் டிசைன் என்னதான் ஆனாலும் அந்த வெசல் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகாது. கேஸ்கட் பிரேக் ஆனாதான், ஆனா அதுவும் பிரேக் ஆகாது நார்மலா. ஸோ இட் வில் பி டிசைன்ட் இன் சச் அ வே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேசிக் ப்ராசஸ் கண்ட்ரோல் இருக்கும், ப்ராசஸ் அலார்ம்ஸ் இருக்கும், DCSல இருந்து மானிட்டர் பண்ணுவாங்க. விண்டோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 bar கேஜ்ல ஒரு வெசல் வந்து ஒர்க் பண்ணணும்னா அது 4.5 bar கேஜ் போனீங்கன்னா ஒரு அலார்ம் வரும். உடனே ஆப்ரேட்டர் வந்து ஒரு ஃபீட் லைன் ஃப்ளோ கண்ட்ரோலை ரெடியூஸ் பண்ணுவார், இல்லை செட் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணிடுவாரு. யூ கேன் பிரிங் பேக் டு ஆப்ரேட்டிங் கண்டிஷன். ஸோ இட் இஸ் நாட் அ கன்சர்ன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் அலார்ம் இருக்கும். அதாவது ஆப்ரேட்டரை கண்ட்ரோல் பண்ண முடியனாலும் அது ஆட்டோமேட்டிக்கா கிரிட்டிக்கல் அலார்ம்ல போயிட்டு சஸ்பென்ஷனுக்கு போயிடும். SISன்னு சொல்லுவாங்க, சேஃப்டி இன்ஸ்ட்ருமெண்டல் சிஸ்டம்னு. அந்த ப்ரெஷர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 bar போனோம்னா அந்த ட்ரிப் பண்ணி அந்த வால்வ் க்ளோஸ் பண்ணி வெசலே ஐசோலேட் பண்ணிடும். இது இல்லாட்டினா மேனுவலா கூட இன்டர்வென்ட் பண்ணி ஆப்ரேட்டரை கண்ட்ரோல் பண்ணலாம். அவர் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஷட் டவுன் ஆயிரும். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஒரு வெசல் இன்னும் ஃபர்தரா போச்சுன்னா நீங்க குக்கர்ல பாப்பீங்க, ஒரு விசில் அடிக்கும் ப்ரெஷர் ஏறணும்னு. அந்த மாதிரி PSVs இருக்கும். அந்த PSVs வந்து லிஃப்ட் ஆகி ஃபிளேருக்கு வந்து போயிடும், சேஃப் ஆயிடும். அதே மாதிரி தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ப்ரொடக்ஷன் இருக்கும். அப்புறமா ஒவ்வொரு கம்பெனிலும் வந்து எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம்னு இருக்கும். ஏதாவது லீக் ஆச்சுன்னா ஐசோலேட் பண்ணி ஃபயர் வாட்டர் த்ரோ பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் என்னோட லாஸ்ட் ஸ்லைடு. ஐ ஹோப் ஹவ் கவர்ட். பட் இந்த டைம் வந்து ஆக்சுவலா வந்து 30 minutes இருக்கிறதுனால ரொம்ப டெக்னிக்கலா போக முடியாது. பேசிக்கலி ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்ஸ் வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவாங்கன்னு தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இன்டெப்தா போறதுக்கு இன் ஃபியூச்சர்ல பிளான் பண்ணோம் இன்ஷால்லா. ஸோ ஐ எம் எண்டிங் மை ஸ்லைட்ஸ் ஃப்ரம் ஹியர். ஸோ எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் ஆஸ்க் us. You can ask also Uwais, also you can ask me, Feroz. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாராவது கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஆனால் பிரதர் 2 பேருமே ரொம்ப அருமையாக செஷன் எடுத்திருக்காங்க. ஃபைரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் பிளான்ட்டுக்குள்ளே நம்மள ஒரு விர்ச்சுவல் டூர் கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாரு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் நிறைய 2-3 பேர் கை ரைஸ் பண்ணீங்க. I think this is the right time to post your questions. ஒவ்வொருத்தர questions கேட்கலாம்.
ஃப்ரீயா கேளுங்க. நோ கொஸ்டின் இஸ் எவ்ரி கொஸ்டின் இஸ் வேலிட் கொஸ்டின். எது வேணா கேளுங்க. பேசிக் கொஸ்டினா இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்காக தான் வந்து கிளாஸ் இது வெபினார் நாங்க எடுத்திருக்கோம். ஸோ யூ கேன் ஆஸ்க் எனி கொஸ்டின். லெட் மீ பிரேக் தி ஐஸ் ஃபர்ஸ்ட். நானே ஐஸை பிரேக் பண்ணிடுறேன். ஓகே, கோ ஹெட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பேசிக்கலி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல பயம் பாத்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் பயம். என்ன நினைச்சுக்கிறோம், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் நல்ல மார்க் வாங்கினா நம்ம +1 +2 போய் அப்படியே போய் செட்டில் ஆயிடலாம். மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்ல கம்மி மார்க் வாங்கினா தான் டிப்ளமா வரணும். மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கம்மி மார்க்னா பேசாம நம்ம வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸோ இல்லை வந்து ஏதோ ஒரு காமர்ஸ் ரிலேட்டட் கோர்ஸோ எடுத்துட்டு போயிடலாங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட், ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. அந்த பேரியரை பிரேக் பண்ற மாதிரி ஏதாவது உங்ககிட்ட ஆன்சர் இருக்கா? நீங்க ஆன்சர் பண்றீங்களா இல்ல நான் ஆன்சர் பண்ணுவா? நீங்க பண்ணுங்க ஜி. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ மேத்ஸ் படிக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப இன் டீடைல் கால்குலஸ்லாம் இருக்கும். டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன். மக்கள் வந்து நினைப்பாங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஸ்டடி ஃபியூச்சர் இன்ஜினியரிங் லைனுக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இட் நீட்ஸ், எஸ் இட் இஸ் ரிக்வயர்ட், but it is only a small portion of whole engineering. It is not going to affect you so much. If you are increasing your strength, நீங்க increase பண்ணீங்கன்னா it will definitely, for example, instrumentationல proportional, integral, derivative இந்த மாதிரி எல்லாம் controllers அந்த மாதிரி டிசைன் ஃபீல்டுக்கு போறதுக்கு அது கொஞ்சம் மேத்ஸ் நாலேஜ், சயின்ஸ் நாலேஜ் இருந்தா அட்வான்டேஜ். ஆனா மத்தபடி நீங்க பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஃபீல்ட்ல இதெல்லாம் வரதுக்கு வந்து இட்ஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இஃப் யூ திங்க் தட் you can do an average student, you can perform and get into the industry and you can grow. So நீங்க உங்க கான்ஃபிடன்ட் வந்து அந்த மாதிரி லூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆன்சர் பண்ணனா இல்ல ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் சம் மோர் டு ஆன்சர்? Thank you sir. Thank you. Yeah. ஏன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்லவே பயந்துடுறாங்க பசங்க. எனி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி ஃபீல்டில் வந்தா, ஏன்னா இதெல்லாம் வந்து அன்டோல்ட் இன்ஜினியரிங் மாதிரி ரொம்ப யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஸோ ரியலி இட் வாஸ் a great thing. ஸோ வேற யாரும் கொஸ்டினை கேளுங்கப்பா ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை வேற பார்ட்டிசிபென்ட்ஸ் வேற யாருனாலும் கேட்கலாம். ரிலேட்டட் டு இந்த டாபிக்காக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஜெனரலைஸ் கொஸ்டின் ரிகார்டிங் ஒரு கரியர்ஸ் இருந்தால் கூட கேட்கலாம். ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆயிருக்கீங்க. The question is, what is the future for oil and gas job opportunities? For example, Europe declared no fuel vehicles after 2030. நான் ஆன்சர் பண்ணலாமா? ஆமா, உங்களுக்கு தான் ஆக்சுவலா ஃபைரோஸ். ஓகே, ஸோ ஆயில் அண்ட் கேஸ் வந்து ஃபார் ரிஃபைனரிஸ்க்கு தான். பட் பாத்தீங்கன்னா என் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா டிமாண்ட் வந்து ட்ரெண்ட் இஸ் க்ரோயிங். Only if refinery is not getting used, but end products is always getting used in all. So நீங்க ப்ரொஜெக்ஷன் பாத்தீங்கன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ். என்னோட ஸ்லைடு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஸ்லைடு எல்லா எண்ட் ப்ராடக்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் கன்சியூம் ஆகாம. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ஜுபைல ஒரு பிளான்ட் இருக்குன்னா தேர் வெயிட்டிங் ஃபார் கேஸ். எங்களுக்கு வந்து அலோகேஷன் அதிகம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு தேர் ஆஸ்கிங் ஃபார் சவுதி அராம்கோ. But they are not providing it because they may already committed to Europe or US or China, India. Adala they are not increasing the slot to other to the downstream industries. So on the side ninga downstream adhe pathina technology வந்து evaluation ஆயிட்டே இருக்கு. So அந்த demands வந்து எப்பயுமே வந்து reduce ஆகிற situation இல்ல. projection பாத்தீங்கன்னா growthல தான் இருக்கு. Last 25 years 50 years petrochemical industry end products இருக்கு. It has tremendously grown across the world, so it is not going to stop or it is not going to come down. நானும் ஒரு சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. Just I would like to add few more points இதுல. இப்போ I was also there in Saudi for almost like 20 years. Oil and gas ல இப்ப நாங்க எங்க கம்பெனில பாத்தீங்கன்னா கேஸ்க்காக நாங்க we were looking from Aramco for almost 10 years. We struggled to get the gas. They were not able to provide the gas till today. So demand is there, heavy demand is there for downstream products. That is oil and gas na ellarume enna nenikranga petrol and diesel na nenikranga. It is not only petrol and diesel, it is having lot of diversification, but because everything is chemical components and adanal chemical industry எப்பவுமே down போகாது. அது இல்லாம அந்த chemical industry குள்ள நீங்க ஒரு இடம் போயிட்டீங்கன்னா for example a chemical engineer or a production engineers உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா high demand is there always. Where Fairoz and OS has given a wonderful இது
ஆக்சுவலா திஸ் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட் டு கோ அண்ட் ரீச் டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் டுடேஸ். இது வந்து எப்படி ரீச் ஆகும்னு சொன்னோம்னா, எதுக்காக படிக்கிறோம், என்ன எந்த ஏரியால படிக்கணும்னு தெரிஞ்சு படிச்சா பரவாயில்ல. சும்மா பேரண்ட்ஸ் சொன்னாங்கன்னு படிக்காம இந்த ஏரியால படிச்சா வி ஷுட் கெட் ஃபோக்கஸ்ட் ஆன் திஸ் ஒன்ங்கிற மாதிரி படிச்சோம்னா இது கம்ப்ளீட் சைக்கிள் நம்ம சொல்லி கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல், இப்போ ப்ரொடக்ஷன் பிளான்ட்ல இருந்து டிசிஎஸ் சிஸ்டம்ல இருந்து நாங்க வந்து வி வில் டேக் இன்டு ERP சிஸ்டம்ஸ். இப்போ ஐடில வந்து நாங்க வி வில் டேக் தட் டேட்டாஸ் இன்டு தி ERP சிஸ்டம். ஆனா அதுல இருந்தா ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டிஸ், அதாவது ஒரு பிளான்ட் ஷட் டவுன் ஆகக்கூடாது. Where will have the maintenance of the plant, prevent what 3 different types of maintenance. அதாவது ஷட் டவுன் மெயின்டெனன்ஸ் பண்றது எப்ப பண்ணணும், அதை பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் ஆகாம நம்ம பார்த்துக்கணுங்கிறதெல்லாம் நம்ம நிறைய வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் வரும். தென் இதெல்லாம் எப்ப பண்ணணும், எப்படி ஆர்கனைஸ் பண்ணி எந்த டேட்டால எண்ட் ஆஃப் த டே கம்பெனி நீட் டு மேக் இட் அஸ் அ ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறது இந்த KPI கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் பார்த்து பிளான்ட் வந்து மேக்ஸிமம் 24/7 ஓடிக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி தான் நம்ம பார்ப்பாங்க. அதாவது 330 days பிளான்ட் அட்லீஸ்ட் ஃபங்க்ஷன் ஆகணுங்கிறது ஒரு ப்ரோட்டோகாலா வச்சிருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் விச் ஹேஸ் டு பி நோன் டு த காமன் பீப்புள், எஸ்பெஷலி இன் திஸ் சொசைட்டி, பிகாஸ் நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது. ஸோ திஸ் இஸ் ஒன் திங் விச் வி நீட் டு எஜுகேட். இன்னைக்கு பார்த்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் திங்க் தட் லாட் மெனி பீப்புள் ஹவ் ஜாயின், பட் வி நீட் டு give this awareness one more time. And we have to bring lot of youngsters, especially focus பண்ணி engineering college focus பண்ணி target பண்ணி ஒரு 150 பேர் 200 பேராவது இதுல வந்து join பண்ணோம்னா this will give a lot of benefits to all the people, where our people can take over and we can enter into these professions very easily. Yeah, to add to your point, Asmat Bhai, as rightly Oveis and Feroz has pointed out, instrumentation and chemical engineering பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப டாப்ல போயிட்டு இருக்கு. டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எங்கள் இன்ஸ்டியூட்ல ரெகுலராக மேட்டூர்ல ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு உங்களுக்கு, கெம்ப்ளாஸ்ட்னு, சன்மார்க் கெம்ப்ளாஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 1 year வெயிட் பண்ணி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. டிப்ளமோ ஹோல்டருக்கு ஃப்ரெஷர் தே ஆர் ரெடி டு ஆஃபர் அப் டு 16,000 rupees பிகாஸ் தே எக்ஸ்க்ளூசிவ் வாண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர். ஸோ அந்த மாதிரி இது ஒரு எக்ஸலண்டான ஃபீல்டு. அது யூனிக்காக தெரிஞ்சு அந்த பசங்க வந்து அதனுடைய அனுபவத்தை புரிஞ்சு படிச்சாங்கன்னா போதும். என்னன்னா வந்தோம் ஏதோ ஒரு கன்வென்ஷனலாக ஒரு 2-3 கோர்சஸ் மட்டும் எடுத்து படிச்சுட்டு போனா போதும்னு நினைக்கிறாங்க. அல்லது பார்த்தீங்கன்னா ஐடியில தான் நம்ம ஷைன் பண்ண, ஐடி என்ன பண்ணோம் ஒயிட் காலர் ஜாப் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்க. பட் அது இல்லை, ஒயிட் காலர் ஜாப்னாலும் பட் இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ்ல போனா ஸ்கை இஸ் த லிமிட். ஆஸ் வாட் ஓய்ஸ் ஆல்ரெடி ஹஸ் பாயிண்டட் அவுட், ஸ்கை இஸ் த லிமிட். வேற யாராவது क्वेश्चन கேளுங்க ப்ளீஸ். ரெட்மி நோட் 5 னு ஒருத்தர் கையை ரைஸ் பண்ணிருக்காரு. அதான் நேம் தெரியல. ரெட்மி நோட் 5 Pro. You can ask your question. ஓ சார், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ரெட்மி நோட் மியூட் பட்டன் இருக்கும், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. I think he's not able to unmute. Any other people who wants to have a questions? I think no one is there to ask questions. We can move to the next agenda. So, it's vote of thanks. Before going to vote of thanks, yes, Feroz, please. Yeah, before going to vote of thanks, so information கொடுத்துட்டு let's go to vote of thanks. So make your own decision, target high-end colleges, NIT, IIT, and work in core industry. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா quora.com, LinkedIn இந்த 2 வெப்சைட்ல வந்து யூ கேன் கெட் இன் டு ப்ரொஃபஷனல்ஸ், டெக்னாலஜிஸ்ட், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப நீங்க கேட்கற கொஸ்டின்ஸ்க்குலாம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் கெட் இன் டு இட் அண்ட் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ். பட் யூ ஹேவ் டு கால் மேக் யுவர் ஓன் டெசிஷன். உங்களுக்கு இந்த ஃபீல்டு இருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருந்தா யூ ஹேவ் டு கம். So not by force. So please make sure that you go into the sites and get your questions answered.
Okay, Najmuddin bhai, the next program pati irke, you can talk about it. Yeah, next program I think Rafiq is going to handle regarding resume writing and career planning இல்லைங்களா? Developing. So yes. So அவர் வந்து யூகேல இருந்து யூகேல ஜாப்ஸ் ஆர் மைன் 10 இயர்ஸா யூகேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு யுனைடெட் கிங்டம்ல. ஸோ ஹி ஹாஸ் a lot very good information of developing a CV and then also how to get a job, successful job search, successful to be interviews. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நெக்ஸ்ட் 3 எபிசோட்ல கவர் பண்ணுவோம் இன்ஷால்லா. So this is the plan. மற்ற ப்ரோக்ராம்ஸ்லாம் டென்டேட்டிவ். So this we also will send information through WhatsApp groups. Okay, so we can proceed with the vote of thanks, sir, as to decide. Thank you, Feroz. Ask the website in chat. Website details in chat. No, where we couldn't get you. Someone have asked the website details in the chat. Please check it, Feroz bhai. Yeah, that we'll type and send them, no problem. Shaul sir, ready இருக்கீங்களா? Oh yes. Yes. So Assalamu alaikum. Assalamu alaikum. வலைக்கும் சலாம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி உரை செலுத்த நமது சேலம் எக்கனாமிக் சேம்பரை சேர்ந்த முனைவர் ஷாகுல் அமீத் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சேலம் எக்கனாமிக் சேம்பர் மூலமாக சமுதாயத்திற்கு ஒரு தொண்டு செய்வதற்காக நம்மை ஈடுபடுத்திய வல்ல இறைவனுக்கு நமது நன்றி அனைத்தும் புகழ் அனைத்தும் வல்ல ரகுமானுக்கு. இந்த மிகவும் பயனுள்ள இந்த வெபினாரை வழங்கிய முகமது உவைஸ் அவர்களுக்கும் ஃபைரோஸ் முகமது அவர்களுக்கும் முதற்கண் நம் நன்றியை சேலம் எக்கனாமிக் சேம்பர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மோஸ்ட் காமன்லி இன்ஜினியரிங்னாவே சிவில், மெக்கானிக்கல், ஐடி, கம்ப்யூட்டர் இது மாதிரி தான் மோஸ்ட் காமன்லி இங்கே எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லேயும் கெமிக்கல் இன்ஜினியரிங்லையும் இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்கிறத சொன்னது ரொம்ப வியப்பாக இருக்குது. இதை வந்து இன்னும் நம்ம ஜனாப் அஸ்மத் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி நிறைய பேர் இதில் பங்கு பெற்றிருந்தாங்கன்னா, அதிலும் குறிப்பாக +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் இதில் பங்கு பெற்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இருந்தாலும் நம்ம அடுத்த வெபினார்களை இன்னும் நிறைய பேர் பங்கு பெற செய்வதற்கு முயற்சி செய்வோம். முகமது உவைஸ் அவர்களும் ஃபைரோஸ் முகமது அவர்களும் இந்த வெபினார் மட்டுமல்ல, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நடக்கக்கூடிய கூட்டங்களில், வெப் மீட்டிங், ஜூம் மீட்டிங்களில் நல்ல பல ஆலோசனைகளை நமது சமுதாயத்திற்காக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவருடன் சேர்ந்து ஜனாப் ரஹீம் பாஷா அவர்களும் நல்ல ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வெபினார் நடக்க உதவிய நமது கன்வீனர் சையது மொய்தீன் சாஹிப் அவர்களுக்கும், இந்த வெபினாரில் கிராத் ஓதிய உவைஸ் அவர்களுக்கும், சேலம் எக்கனாமிக் சேம்பர் பற்றிய அறிமுக உரையாற்றிய நமது சேலம் பாலிடெக்னிக் பிரின்சிபல் ஹாஜா நஜ்முதீன் அவர்களுக்கும், மற்றும் இந்த வெபினாரை நடத்த உதவிய, இந்த வெபினார் நடப்பதற்காக பல பேருக்கு தெரிவித்த நமது சேலம் எக்கனாமிக் சேம்பர் உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும், எல்லா அதாவது தீன் சேம்பர், சோசியல் சேம்பர், எஜுகேஷன் சேம்பர் மற்றும் பிஸ்னஸ் சேம்பர், ஐடி, பிஆர் அனைத்து சேம்பர்களை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் செயலாளர்களுக்கும் நமது நன்றியை காணிக்கையாக்குகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். Uwais, we can go for dua. Yes sir, inshallah. Ubaid bhai, dua முடிச்சிடலாங்களா? Yes, please. Subhanallah. Subhanallah wa bihamdihi, subhanallah. Alhamdulillah rabbil alamin.